ப்ளீஸ் சொல்லுங்க. வெல்கம் டு வெல்கம் டு அப்புறம் கரிகாலன் மேஜிக். கரியல் கிரியல். என்ன ஆகி போச்சுன்னா, பாட்காஸ்ட் நேம் மறந்து போச்சு ஹோஸ்ட்டுக்கு. கொஞ்சம் கூட வெட்கமே இல்ல. சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் பாட்காஸ்ட் பேர் என்ன? You have 3 options. First try. இல்ல ட்ரை பண்றதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ட்ரை. இருடா. இல்ல டைம் வாங்க பேசலாம். வாங்க பேசலாம். அப்புறம் என்னது? சீக்கிரம் வெட்டியா கேப் பேசலாம். வெட்டியா பேசலாம். எதுடா விட்டுடா. இல்ல 3வது ட்ரையும் பண்ணி பேசலாம். பேசலாம். பேசிட்டே சும்மா பேசிட்டு ஆரம்பிங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சும்மா பேசிட்டு இருக்கோம். சும்மா பேசுறதுனால தான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுவோம். இந்த பேர் மறந்து போனதுல தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் இதை பத்தி பேசலாமா அதை பத்தி பேசலாமா, போன தடவை அதை பாதியில விட்டோம் இதை விட்டோம், அந்த மாதிரி யோசிச்சு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. நமக்கு இருக்கிற 1-2 ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எதையாவது பேசுக்கடா, பேசி தொலைங்கடா அப்படின்றாங்க. அதனால இன்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சல் டாபிக் ஒன்று எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே, எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். சோறு. நீங்க பாட்காஸ்ட் பேர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லாம சந்தோஷம். சாப்பாட்டை பத்தி தான் பேச போறோம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த அடிக்கடி இந்த கம்ஃபர்ட் ஃபுட், சோல் ஃபுட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முதல் கேள்வி கம்ஃபர்ட் ஃபுட்னு தான் எழுதியிருக்கேன். என்ன உங்க கம்ஃபர்ட் ஃபுட்? இப்பெல்லாம் கம்ஃபர்ட் ஃபுட்னா வீட்ல வந்து சாப்பிட்றதா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. வீட்ல நம்ம எப்ப அந்த கம்ஃபர்ட் ஃபுட் பத்தி யோசிப்போம்னா, எங்கேயாவது வெளில போய் 2-3 நாள் அடி வாங்கி சாப்பிட்டு, மேபி அது ரொம்ப டேஸ்டாவே இருந்தாலும் இந்த வீடு வந்து சேர்ந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் மீல் இருக்கும் தெரியுமா, அதுதான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. நம்மள ஒருத்தர் இருக்கானே பல்லடத்துக்காரன், கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும் போது கிளம்பிட்டேன் அரிசி பருப்பு செஞ்சிருங்க அப்படின்னு ஒரு 5-6 மணிக்கா கிளம்ப இருக்கிற நேரத்துக்கு போய் சேர்ந்தாலும் சுட சுட சாப்பிட்டு, அதுதான் அந்த அரிசி பருப்பு கம்ஃபர்ட் ஃபுட். கோயம்புத்தூர் ஏரியால நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஃபுட் வீட்டுல சாப்பிடுறது ஓகே, ஏதாவது ஸ்பெசிபிக் டிஷ்ஷஸ் இருக்கா? தயிர் சாப்பாடு, ரசம். ஓகே. இந்த சோல் ஃபுட்னா என்ன? கம்ஃபர்ட் ஃபுட் கூட ஓகே, ஏதோ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சோல் ஃபுட்ங்கிறது என்னன்னு? சோல் ஃபுட்லாம் தெரியல. அது சாப்பிட்டா பெரிய திருப்தி வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்களோ, அதுதான் சோல் ஃபுட்னு சொல்றாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதானு தெரியல. சரி, இந்த சாப்பாட்டை பத்தி பேச போறோம். நீங்க எதை பத்தி பேசுவோம்னு நினைச்சீங்க? சாப்பாடு அப்படின்னா என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க? நமக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சாப்பாடு சின்ன வயசுல இருந்து நம்மளோட சாப்பாட்டுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும்ல. எல்லா விஷயத்துலயும் ஒரு மெமரி இருக்க மாதிரி சாப்பாட்டுக்குன்னு ஒரு சில மெமரிஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அந்த மாதிரி நமக்கு கிடைக்காத ஒண்ணு வந்து முதல்ல எங்கேயோ திடீர்னு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ரொம்ப பழைய ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு இல்ல, நம்மளோட முந்தின ஜெனரேஷன் என்னன்னா அரிசி சாப்பாடே ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு தாண்டா அரிசி சோறு நெல் சோறு திம்போம். மத்த நாள்லாம் நாங்க என்னது வேற என்னமோ சொல்லுவாங்க, களி கஞ்சி எதாவது ஒன்று சொல்லுவாங்க. அரிசி சாப்பாடே ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஐ திங்க் நம்ம ஜெனரேஷன்ல ஸ்பெஷலா இந்த பரோட்டா வந்து ஒன் ஆஃப் த, அதாவது இந்த வெளியே சாப்பிடுற ஃபுட்டு, எப்பயாவது சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி இந்த பரோட்டா வாங்கிட்டு வர்றது. அப்ப வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பரோட்டா சாப்பிடணும்னா நான் வந்து பொள்ளாச்சி போகணும். அந்த லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போனா அங்க பரோட்டா வாங்கி தருவாங்க. எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நான் பரோட்டா சாப்பிட்டதே இல்லை. நான்லாம் பரோட்டா சாப்பிடுறப்போ ஒரு 8th 9th அட்லீஸ்ட் 7th படிப்பேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் பரோட்டாவே சாப்பிட்டுருப்பேன். பெருசா கடையில போய் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். எப்ப போவோம்னா இந்த சினிமாக்கு போற அன்னைக்கு, அப்புறமா இந்த டாக்டர்கிட்ட போற அன்னைக்கு வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கு. இப்ப அளவுக்கு ரொம்ப இந்த பானிபூரி சாட்டு காளான் இதெல்லாம் வந்து அவ்வளவு வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. அந்த கணபதியில ஒரே ஒரு கடத்துல அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல வெளியே போறது, அதாவது வெளியே சாப்பிடுறது. இப்ப வந்து வெளியே சாப்பிட ஒரு மேட்டர் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆர்டர் பண்றதும் ரொம்ப சாதாரண ஆயிப்போச்சு. அப்ப ஃபுட் டெலிவரி அவ்வளவு எல்லாம் இல்ல, டெலிவரியே இருக்காது. பீஸா மட்டும்தான் ஒரு டெலிவரி டொமைன்ல இருந்த ஃபுட்டா இருந்துச்சு. எங்க வீட்ல எல்லாம்
நாங்க ஃபுல் டே எங்கேயாவது காலையில கிளம்பி நைட்டு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாலும், வீட்ல வந்து அந்த உப்புமாவத்தான் கிண்டி போடுவாங்களே தவிர, வெளில சாப்பிட்டுக்கலாம். இல்ல அந்த மாரிலாம் யோசிச்சது கூட இல்ல. அந்த வயசுல ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த மாரி இருந்துச்சு? இப்ப அப்பா, அம்மா உங்க மேல இம்போஸ் பண்ணப்ப, இத சாப்பிடலாம், இத சாப்பிடக்கூடாது. இல்ல வெளிய இத சாப்பிடலாம், இத சாப்பிடக்கூடாது அந்த மாரி. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஃபுட்டே நாங்க வெளில இப்ப எப்படி சாப்பிட்டதே இல்ல. சொல்றேன்னா, அதான் ஐஸ் வித்துட்டு வருவாங்க ஞாபகம் இருக்கா? எங்க வீட்ல ஃபுட்டுன்றது நான் வந்து 3 நேரம் சாப்பிடுறோம்ல. ம். அத நாங்க வெளில சாப்பிட்டதே இல்ல. ஓகே. வெளில இந்த சாப்பிடுறதுன்னா, இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாரி ஐட்டம். கல்யாணத்துக்கு ம். போனா வெளில சாப்பிடுறாங்கல்ல. அதுதான் எங்களோட வெளி ஃபுட்டுன்னா அதுதான். ஓகே. ஸ்நாக்ஸ் வேணா இருந்துச்சு. அதுவும் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதையும் சாப்பிடக்கூடாது. இந்த ரூ. 1 50 பைசாக்கு இந்த முட்டாய், கடல மிட்டாய் அதெல்லாம் எதையுமே எங்க அம்மா சாப்பிட விட மாட்டாங்க. ஆ இந்த ஐஸ் வாங்குறதுக்கே கெஞ்சுன்னு கெஞ்சணும். நான் இந்த அதுதான் ரூ. ஒரு 2 எக்ஸாம்பிளா ஐஸு. சொல்ல வந்தேன். என்னன்னா, அந்த ஐஸ்லாம் சில பேர் சாப்பிட வேணாமா. ஏன்னா ஐஸ் ஃபேக்டரில அவ்வளவு ஆமாமா. ஹைஜீன் மெயின்டெயின் ஆ பண்ணுவாங்கன்னு தெரியாது. சில பேர் ஆனா அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த ஆரஞ்சு, ஆமா. அந்த கிரேப்ஸு, பெப்சி, பால் ஐஸு, ஆ சேமியா ஐஸு. சேமியா ஐஸு அது எல்லாமே வந்து அந்த அதுக்கே கெஞ்சி, போராடி அந்த ஒரு ஏர் ஹார்ன் மியூசிக் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கும். ஆமா, அந்த சைக்கிள வச்சு கட்டிட்டு தள்ளிட்டே வருவாரு ஒருத்தர். அவர் முகம் கூட லைட்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா. அவரா என்ன சொல்றது? அதெல்லாம் ஒரு அப்புறம் இந்த சோன் பப்படி வித்துட்டு வருவாங்க தெரியுமா? ஒரு பெரிய பாட்டில்ல. ஆமாமா. வண்டியில வண்டி இருக்கும். வண்டிக்கு நடுவுல ஒரு நடுவுல ஒரு குடுவை ஒண்ணு பெரிய குடுவை பெருசா இருக்கும். இருக்கும். அதுக்குள்ள அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? எனக்கு ஐஸ விட அது மேல ரொம்ப ஃபேசினேஷன் ஜாஸ்தியா இருந்தது எனக்கு அந்த அப்போ. சோன் பப்டி இல்ல. சோன் பப்டியோட அப்பப்ப ஒரு கம்பி வரும். ஆ. அதாவது சோன் பப்டியே கொஞ்சம் ஆமாமாமா. மெச்சூரா இருக்கு முன்னாடி அவங்க ஆ. இழுத்து இழுத்து செய்வாங்க இல்லையா சோன் பப்டியே. அந்த ஆ. சில கம்பி வந்து செம்ம டேஸ்டா அந்த மாரி ஒரு மாரி கேரமலைஸா இருக்கும். ஆனா அந்த அத ஒரு பேப்பர்ல உருளையில சுருட்டி கொஞ்சமா சோன் பப்டி போட்டு குடுப்பாங்க. அதுல இந்த எனக்கு கோன் ஒரு பேப்பர்ல வந்து ஒரு பேட் மெமரி இருக்கு. எங்க சித்தி சிக்கிச்சா? பொண்ணு வந்து சாப்ட்டு, அந்த கம்பி இருக்குல்ல, அது போய் ஓ! இப்டி அ ம். இதுல மாட்டிக்கிச்சு தொண்டையில. அவளுக்கு அப்டியே ரத்தம்லாம் வெளில வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அது ஒரு பேட் மெமரி. இருந்தாலும் அ அந்த எனக்கு சோன் அந்த பப்படி டிஷ்ல வந்து பிடிச்ச ஐட்டம் அதுதான். ரொம்ப அப்புறம் அந்த பிடிக்கும் தான். ஸ்பாஞ்சும் சாப்பிடறதுக்கு நல்லா ஆ இருக்கும். இப்ப கூட அது எங்கேயாவது பார்த்தா ஆசையா இருக்கும். இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ஓகே. ம். இப்போ பத்தி பேசும்போது தான் அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், விளாகர்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க. நீங்க கூட அடிக்கடி நெறைய Instagramல இதெல்லாம் பார்த்துட்டே ஆமா, இருப்பீங்க. ஆமா. இங்க வேற லெவல்ல இருந்துச்சு. சக்கத்தா இருந்துச்சு. என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தா, நான் இந்த நார்மலா இருக்கிற க்ரவுட் விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கிற க்ரவுடுக்குன்னு போனோம்னா, 2 பேர் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து இந்த மெட்ராஸ் சமையல்ல ஸ்டெஃபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆமாமாமா. அவங்க வந்து எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, இந்த பேச்சுலர் டேஸ்லாம் இருக்கும்போது, இந்த ஆ, வெளியூர்ல, வெளிநாட்டுலலாம் தங்கி ஆ, இருக்கிறப்ப, ஆ, ஆ. அவங்கவங்களா சமையல் பண்ணும்போது, ம். அப்ப வந்து இன்னும் இவ்வளவு வெடிக்கலன்னு நெனைக்கிறேன். இவ்வளவு ஆமாமா. எக்ஸ்ப்ளோர்ட் இவ்ளோ ஆகல. எக்ஸ்ப்ளோர் ஆகல. ம். இவ்ளோ ஸோ தெரியவும் இல்ல நமக்கு. 1, 2 சேனல்ல அவங்களும் இருந்தாங்க. அது போட்டுருப்பாங்க. ம். அடுத்ததா பார்த்தோம்னா, மிஸ்டர் சிவராமன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஆஹா. அவரு வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா, இதெல்லாம் கெட்ட ஃபுட், இதெல்லாம் நல்ல ஃபுட் அந்த மாரி ஒரு மாரி இந்த அரிசி சாப்பிடாதீங்க, திணை சாப்பிடுங்க அந்த மாரி. ஓ! அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸும் டாக்டர் சோசியல் மீடியா சிவராம். ஓ! ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. அவரோட இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் ஹெவியாவே இருந்துச்சு. அது ஆமாமாமா. நல்லதா, கெட்டதா ஆ அப்படிங்கிறது அது வேற தெரியல. விஷயம். ஆனா அந்த ஆனா மில்லட்ஸ் பத்தி நெறைய இவங்க பேசி 2 நெறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்ல எனக்கு பெருசா ஞாபகம் வந்தாங்க. இப்ப ஆ மத்த இன்ஃப்ளூயன்சர விட இவங்க கரெக்ட், கரெக்ட். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்டெஃபிங்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தத நெறைய ம். பேர் சொல்லுவாங்க. லேடீஸும் ஆமாமாமா. சொல்லுவாங்க, ஜென்ட்ஸும் சொல்லுவாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற டாபிக்ல ஏதாவது ம். ஞாபகத்துக்கு வருதா? சாப்பாடுன்னு பார்க்கும்போதோ, இல்ல இந்த சாப்பாடு இன்ஃப்ளூயன்சர்ஸால இந்த இன்ஃப்ளூயன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸான சாப்பாடு. அப்படி எனக்கு ஒண்ணு என்ன சொல்றாங்க, பெருசா இது இவங்கள நம்பி ரிவ்யூ எங்கேயும் போகாதீங்க. அதான். முன்னாடிலாம் ரிவ்யூ பார்த்து போய் அங்க சாப்பிட்டா நமக்கு ஒரு ஆமால்ல, இது நல்லா இருக்குல்ல, அந்த மாரி நமக்கும் அந்த ஃபீல் இருக்கும். இப்ப ரிவ்யூ பார்க்கறது வேஸ்ட்டுங்கிற மாரி ஆயிடுச்சு. அப்ப வந்து எப்பயாவது ஒருத்தர் ரிவ்யூ ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போடுவாங்க. அத பார்த்து போனா, அங்க நம்புற மாரி அவங்க சொன்ன ம். மாதிரி ஏதாவது இருக்கும். இப்பல்லாம் ரிவ்யூ பார்த்து போறதுக்கு நம்ம அங்க போகாமயே இருக்கலாம். அதாவது ஓகே. ரிவ்யூங்கிறது என்ன சொல்றது? ஜஸ்ட் அனதர் திங் மாரி ஆயிருச்சு. அத நம்பிலாம் போனா ஒண்ணும் கிடைக்கிறதில்ல. நான் ஒரு காலத்துல என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்பவுமே பிரியாணிங்கிறது ஒரு ஃபேவரைட் ஃபுட்டா இருக்கும். ஆமாமா. அப்ப வந்து இவ்வளவு பிரியாணி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகல. அதாவது நான் பிரியாணி ஃபேவரைட்ன்னு சொல்றது, இந்த பிரியாணி ஃபேவரைட்ங்கிற ஒரு இது வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி காலங்கள். ஓகே. அப்ப இவ்வளவு பிரியாணி கடையும் கிடையாது. அப்ப வந்து கடையில பிரியாணி கிடைக்கும். ஆ. பிரியாணி கடைன்னு இருக்காது. ஆ. ரொம்ப ரேரா தான் பிரியாணி கடைன்னா, ரொம்ப ரேரா அந்த பழைய கடைகள் இருக்குல்ல, இந்த அங்கண்ணன் பிரியாணி டவுன் ஹால்ல இருக்குது. ம். அந்த மாரி கடைகள் தான் இருக்கும். அப்பல்லாம் பிரியாணி தேடி தேடி போய் சாப்பிடுற மாரி ஆமாமாமா. பெரிய கடை. ஆ.
இது எந்த பீரியட்னா, ஃபோர் ஸ்கொயர்ல ஒரு ஆப் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்து ஃபோர் ஸ்கொயர்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகே. அதுல செக்-இன்லாம் பண்ணுவோம் எங்கேயாவது போனோம்னா. அப்ப ஆமா, 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 ஆமா. ஞாபகம் அப்ப இருக்கு, என்னோட ஞாபகம் ஃபோர் இருக்கு. ஸ்கொயர் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது அந்த பிரியாணி கடைகள் தான் நெறைய இருக்கிற மாரி இருக்கும்னு வச்சுக்கங்க. ஓகே. ஓகேவா? ம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நாங்க தேடி தேடி சாப்பிட்டுருப்போம். இப்போ வேணு பிரியாணி, இந்த அங்கண்ணன் பிரியாணி சொன்னேன் இல்லையா? அது ம். அந்த ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ வந்து நாங்க இந்த இதெல்லாம் ரொம்பவே பார்த்துட்டு இருந்தோம். ம். மீன்ஸ் ரிவ்யூலாம் நல்லா பார்த்துருந்தோம். அப்ப இவ்வளவும் ரிவ்யூவும் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு கடைகள் இல்ல. இப்ப வந்து எந்த தெருவுல போனாலும் 4 பிரியாணி கடை. கடைனாலே பிரியாணி கடை அந்த ஆமா. ரேஞ்சுல இருக்கு. இப்ப நம்ம அந்த சிவராமன் அவர்கள பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ ம். வந்து அந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டோம். சாப்பாடுனா அடுத்து வர்றது உடனே இந்த ஹெல்த்ங்கிறது ஹெல்த் தான் உள்ள ஆமா. வந்துருது. அதாவது எனக்கு இந்த சாப்பாடு நல்லது. இத சாப்பிடு, இத சாப்பிடாத. அப்புறம் மைதா ஆ. வேண்டாம். கோதுமை. அப்புறம் இந்த கருப்பட்டி காஃபி. சக்கரை அ ஒயிட் சுகர் அ வேண்டாம். இந்த ப்ரவுன் இந்த சுகரு. ப்ரவுன் சுகர். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க காப்பி கடையிலே ஆமாமா. போனோம்னா ப்ரவுன் அப்புறம் சுகரு. எண்ணெயில வந்து செக்குல ஆட்டுன எண்ணெய். ஆ இந்த எண்ணெய் இதெல்லாம் வேண்டாம். வச்சுருவாங்க. இப்போ இந்த மாரி எது வந்தாலுமே, ம். இப்ப அவரு டாக்டர பத்தி அவரு வந்து நாட் சயன்டிஃபிக் டாக்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. சித்தா ஓகேவா? மாரி ஏதோ. இவங்க இந்த மாரி எது சாப்பாட்ட பத்தி சொல்லும்போது 2 ஆங்கிள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவரு என்ன சொல்லுவாருன்னா, இப்ப அரிசி, கோதுமைலாம் நல்லதில்ல. இந்த மில்லட்ஸ்லாம் ம், நல்லதுன்னு ம், ம். சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ம். சேம் கோஸ் ஃபார் இந்த ப்ரவுன் சுகரு, கருப்பட்டி காஃபி இதெல்லாம். ம். பேருக்கு நீங்க என்ன வேணா சொல்லி ஆமாமா. விலை எச்சா குடுத்து வாங்கிக்கங்க. ஆனா எல்லாமே சுகர் தான். சயன்டிஃபிக்கா பார்த்தா எல்லாம் ஒண்ணு. ம். 2வது என்னன்னா, ரெகுலேஷன் வைஸ் ம். இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க செக் எண்ணெயோ, இந்த மில்லுல வர எண்ணெய் சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய பிராண்ட்ல அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற எண்ணெய்க்கும், இப்ப இவங்க சும்மா செக்ல ஆட்டுற எண்ணெய்க்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ட்விட்டர்ல எப்பயோ ஒருத்தர் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். இந்த மாரி எண்ணெய் செக்கு கடைக்கு போயிருந்தேன். அது ரொம்ப ஹைஜீனிக் இல்லாம இருந்துச்சு. கேட்டா வாங்குனா வாங்கு, வாங்காட்டி போ அப்படின்ட்டாங்க. ம், ம், அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே இருக்கும். இப்ப இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா அதே மாரி தான். முக்கியமான விஷயத்த சொல்லலாம். பிராய்லர் கோழி சொல்லுவாங்க. ஆமாமா. பிராய்லர் கோழியும், முட்டையும் ம். நல்லதா, கெட்டதாங்கிற ஒரு பெரிய டிபேட் போயிட்டே இருக்கும். அதே மாரி இந்த சாப்பாடு நல்லதா, கெட்டதா ஒரு ஹை லெவல்ல பார்த்தோம்னா, நம்மளோடது என்னன்னா, எதையா இருந்தாலும் அளவா சாப்பிட்டா ஓகே. ம். 2வது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு விஷயத்துல குக் உங்களுக்கு தெரியணும். நீ என்ன சாப்பிடுற அத சமைக்கிறவங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்ன பேசிக்கலி வீட்லயே சமைச்சிருப்பீங்க. இல்ல ஃப்ரெண்ட் வீட்ல வெளிய எங்கேயாவது சாப்பிடுவீங்க. அந்த ம். மாரி. இந்த செயின் ஃபுட்ஸோ இல்ல வெளிய சாப்பிடுறதோ அந்த மாரி ம். இல்லாம இருக்கிறது. இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ட பத்தி என்ன சொல்றீங்க? ஃபுட்டுக்கு. ஃபுட்டுக்கு எல்லாமே மாடரேட்டா இருந்தா ஓகே அப்படின்னு நான் நெனப்பேன். எனி ஃபுட் எனக்கு ஃபுட்ல நல்ல ஃபுட்டு, கெட்ட ஃபுட்டு அந்த மாரி நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ம். அதோட டெம்ப்டேஷன் ஜாஸ்தியாகுமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இத நான் எப்போ இது பண்ணேன்னா, நமக்கு பாப்பா வந்ததுக்கப்புறம், இப்ப அவள வந்து நம்ம தான் அவளுக்கு ஃபுட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். ஆமா. மொத. இப்ப அவள் இப்ப நம்ம சாப்பிட்டு ஆரம்பிச்ச வயசுலலாம் நமக்கு ஃபுட்ட பத்தி ஒரு நாலேட்ஜோ, இல்ல எதுவுமே தெரியாது. அது ம். சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுறோம். ம். அது என்னவா இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ். ஏதாவது இனிப்பா வாங்கி ஆமா. குடுத்தாங்கன்னா இனிப்பா நல்லது. வாங்கி குடுத்தா நல்லாருக்கும். அந்த மாரி. எனக்கு இப்போ இவள பார்க்குறப்ப, இவ சாப்பிடுறத நான் கவனிக்கிறப்ப என்ன இருக்குன்னா, எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். ஒரு மாரி ஒரு மாடரேஷனா இருந்துட்டா எல்லாமே ஓகே தான். அப்படி அந்த பழக்கத்த அவளுக்கும் கொண்டு வந்துட்டா ஓகே அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இது ரொம்ப கெட்டது, இது ரொம்ப நல்லது. அந்த மாரி அவ்ளோ இதா போகவும் முடியறதில்லன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ம். அந்த இடத்துல பார்த்தோம்னா, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனே பார்த்தோம்னா, அவாய்டன்ஸ், ரீப்ளேஸ்மென்ட் 2 இருக்கு. ம். ஒரு விஷயத்த சாப்பிடாமயே அவாய்ட் பண்ணிடுறது. ம். இத நான் சாப்பிடவே மாட்டேங்க. ஆ. 2வது ரீப்ளேஸ்மென்ட். ம். சர்க்கரை போட மாட்டேன். ஸ்டீவியா போட்டுக்குவேன். ஆ ஓகே. வேற என்ன பேர் இருக்கும்? ஸ்டீவியா மாரி வேற ஏதாவது பிராண்ட் பேரு? அது ஞாபகம் இல்ல. ஆ. சம் சுகர் ஆ. ரீப்ளேஸ்மென்ட். ம். இல்லன்னா கருப்பட்டிக்கு இது போட்டுக்குவேன். சர்க்கரை மைதா ஒயிட் வேணா சுகர் கோதுமை பதிலா இது போட்டுக்குவேன். போட்டுக்கிறேன். இந்த கோதுமைக்கு மாரி. ஆ. மைதா பதிலா கோதுமை, ம். அரிசிக்கு பதிலா மில்லட்டு. ஆ. ஆமா. அந்த மாரி 2 பண்றாங்க. ம். 1 அவாய்ட் பண்றது. நீங்க ம். சொன்ன மாரி இந்த எல்லாமே ரொம்ப கெட்டது ம். அப்படிங்கிற கேட்டகரில நான் பார்த்தா நான் ஒரு ஐட்டம் சொல்லுவேன். 1 வந்து சுகர். ம். ரொம்ப கெட்டதுனா இட் டசன்ட் கில் யூ இமிடியேட்லி. ம். ஆனா, அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது இல்ல. ம். ம். பட் இட் வில் என்ன சொல்ல நெறைய கெட்டது வரும். ஓவர் த பீரியட் நீங்க சாப்பிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாரி ம். நான் அவாய்டுங்கிற ஃபுட்னா ஒரு சுகர சொல்லுவேன். ரீப்ளேஸ்மென்ட் எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மென்ட் கேட்டகரிக்கு போனோனே நீங்க சொன்ன மாரி ரெட்யூஸ்ங்கிற கேட்டகரிக்கு போயிடலாம். ம். அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ரெட்யூஸ் பண்ணுங்க. ஆ. ரீப்ளேஸ்மென்ட் ஏன்னா எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மென்ட் எனக்கு எக்ஸாம்பிள் கிடைக்க மாட்டேங்குது. ம். யாராவது லிசனர்ஸ் தெரிஞ்சா சொல்லட்டும் நமக்கு. ம். ம். இத சாப்பிடாத, இதுக்கு பதிலா இத இதுக்கு பதிலா சாப்பிடு. இது இது சாப்பிடு. ரீப்ளேஸ் ஆ. பண்ணும். இது இவங்க ம். ரீப்ளேஸ்மென்ட் அளவு எனக்கு எந்த விதமா இருக்குன்னா, 1 குவாலிட்டி இல்ல. ம். 2வது ஆல்மோஸ்ட் அதே ஐட்டம் இருக்கு. ஆமா. நியூட்ரிஷனும் பெருசா இருக்க மாரி ஆமா. தெரியல.
அண்ட் இதுல நிறைய மித்து இருக்கும். ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப மஞ்சத்தூளை பத்தி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது இதும்பாங்க. ஆனா மஞ்சத்தூள் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்றது நாட் சிக்னிஃபிகன்ட் எனஃப் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட். இப்ப சர்க்கரைக்கும் கருப்பு சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஹெல்த் வைஸ் பேஸ் பண்ணா பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அதுவே ரெகுலேஷன், இப்போ ஃபேக்டரியில அந்த சுகர் மேனுஃபேக்சர் பண்றோம், இந்த கருப்பட்டையில கருப்பட்டி தயார் பண்றோம், ஆப்வியஸ்லி ஹைஜீன் டிஃபரன்சஸ். ஸோ அதுதான் என்னோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், எய்தர் அவாய்ட் இல்ல ரெடியூஸ். ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு அன்டில் யூ see இட்ஸ் குட், ரீப்ளேஸ்மெண்ட்டை பத்தி தெரியல. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெஜ் நான்வெஜ்ல இந்த சைவ மீன் குழம்பு, சைவ வஞ்சிர ஃப்ரை, அதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். இதுவும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டகரி தானே. ஒண்ணு சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிடாம விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. வாழைக்காய் அப்படி செய்ய ஒரு சாஸ்னா வாழைக்காய் அப்படி செஞ்சுட்டு சாப்பிடுங்க. அது ஏன் வாழைக்காய் ஒரு மீனாவோ இமேஜின் பண்ணணும்? இல்ல அந்த இதுவும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டகரியில தான் வரும் எனக்கு. இன்னொரு விஷயம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி எது சொல்ல வந்தேன்னா, சுகர் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? சுகரோட மெயின் பிரச்சனை என்னன்னா இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட விட்டுருப்போம். இப்ப நான் ஹெல்த்தை பத்தி பேசவே இல்லை. லெட் இட் பி பேட் ஃபார் யூ அண்ட் லெட் இட் யூ டோன்ட் கேர் அபவுட் இட். சுகர் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் பண்ணும். ஒரு இடத்துல நல்லதா பண்ணும். டேஸ்ட் ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டேஸ்ட், அதுக்கப்புறம் சில நேரங்களில் டெக்ஸ்சர், அந்த குவாலிட்டி, அதெல்லாம். இப்போ நீங்க பேக்கிங், ஒரு பேக்கர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஐட்டத்துல சுகர் போட்டா அது எப்படி வரும்ங்கிறது தெரியும். ஓகேவா? இந்த ரீப்ளேஸ்மெண்ட் உங்க பேக்கிங் ஏரியால பாத்திருக்கேன். கோதுமை வச்சு நான் சுகர் இல்லாம கேக் பண்றேன்னு பண்ணா அது எந்த ரேஞ்சில் இருக்கும். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக சில ஐட்டங்கள்ல சுகர் வேணும் தான். நான் சுகர் அவாய்ட் பண்ண சொல்ல, எனக்கே ஒரு ப்ரௌனினா தயவுசெய்து சுகர்ல மைதாலே செஞ்சுக்கோங்க. கோதுமையில கரும்பு சக்கரை எல்லாம் பண்ண வேண்டாம். சுகர் சில நேரங்கள்ல அந்த டெக்ஸ்சர் ஆட் பண்றது, அப்புறம் அந்த க்ரீம் கிரியேட் பண்ணும்போது அந்த க்ரீம் வருது, கேக், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சுகர் தேவை. சோ அது இல்லாம பார்த்தோம்னா இப்ப காஃபி, ஜூஸ், எதுக்கு எடுத்தாலும் சுகர் ஒரு இன்கிரிடியன்ட் மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சுகர் ஒரு இன்கிரிடியன்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்ல ஒரு சாத்துக்குடி ஜூஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது ஒரு சாத்துக்குடி நீங்க நல்லா வெறுமனே பிழிஞ்சு கொடுக்குறோம். இப்ப நமக்கு ஒரு ரீசெண்டா ஒரு நல்ல பேட்ச் கிடைச்சது சாத்துக்குடி. அதுல வர டேஸ்ட்க்கும் அதுல சுகர் போட்டா வர டேஸ்ட்க்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். எப்பெல்லாம் பாதி சாப்பாட்டுல சுகரை கலக்குறோமோ சுகரோட டேஸ்ட் தான் நம்ம சாப்பிடுறோமோ இல்லையா, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை விட்டுறோம். எனக்கு சேம் கம்ப்ளைண்ட் உப்பு மேலே இருக்கு. ஓகேவா? உப்பே சில விஷயங்கள உப்பு இல்லாம சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு டேஸ்டா இருக்கும். உப்பு நிறைய இருக்கும். அகைன் இது வந்து பியூர்லி சப்ஜெக்டிவ். எல்லாமே ஒபினியன். ஆமா, ஃபுட்டே பியூர்லி சப்ஜெக்டிவ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு புரியும். நான் சொல்ல வரது என்னன்னா டேஸ்ட். ஒரு டேஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஐட்டத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்ப கேரட்டையே நீங்க சும்மா சாப்பிடுறது, அது மேல சக்கரை தூக்கி சாப்பிடலாம் இருக்கு. ஒரு கேரட் எல்லாம் சிரவி சின்ன வயசுல அது மேல சக்கரை எல்லாம் போட்டு அது ஒரு ஸ்நாக். அந்த மாதிரி தேங்காயில சக்கரை போடுறது, உப்புமாக்கு சக்கரை போடுறது, அது ஒரு தனி டாபிக். அதுல போனா எதை எது கூட கலக்குறது, இந்த டீக்குள்ள மிக்சரை போடுறது, வாழைப்பழத்தை போடுறது, அதுக்கு போனா. பட் டேஸ்ட்ங்கிற ஒண்ணு சொல்ல வந்தது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது சில நேரங்கள்ல யூ ஃபைண்ட் அ நியூ டேஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வெளி சாப்பாட்டை குறைச்சிட்டே இருந்தீங்கன்னா, வெளி சாப்பாடுனா இப்போ மெக்டி மாதிரியான ஒரு செயின் ஃபுட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இல்ல அந்த மாதிரி செயின் ஃபுட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலர், சால்ட், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கு யூஸ் ஆகிட்டீங்கன்னா, அதாவது அதுக்கு பழகிட்டீங்கன்னா வீட்டு சாப்பாடு பெருசா ரசிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன் அப்படின்னா உங்க நாக்கு வந்து அந்த கொஞ்சம் தூக்கலான சர்க்கரைக்கு, கொஞ்சம் தூக்கலான உப்புக்கு, தூக்கலான மசாலாக்கெல்லாம் பழகிடும். அப்பன்னா இந்த டேஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். எப்படி சர்க்கரை ஒரு டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த வெளி சாப்பாடு ஓவரா சாப்பிட்டோம்னா, இந்த தூக்கலா இருக்கிற விஷயங்களை சாப்பிட உங்க டேஸ்ட் பஸ் லைட்டா அந்த பக்கம் போக ஆரம்பிச்சு இதோட சுவையெல்லாம் இருக்க ஆரம்பிச்சு. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா நீ பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவேன். இந்த பச்சை பயிறு, கொள்ளு பயிறுனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த பச்சை பயிரோட டேஸ்ட், இந்த கொள்ளு பயிரோட டேஸ்ட் அதெல்லாம் எனக்கு வேணும். இப்ப அதெல்லாம் நான் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரீமா இந்த மத்த விஷயங்கள்லாம் சாப்பிட்டேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நெய் இன்னொரு ரேட் இருக்கு. இப்ப நானே பச்சை பயிர் சாப்பிடும்போது நெய் அளவா போட்டா எனக்கு பச்சை பயிர் ஒரு டேஸ்ட் இருக்கும். நெய்யை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணா நெய் டேஸ்ட் மட்டும்தான். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரெடக்ஷன்ல இந்த டேஸ்ட்ங்கிற ஒரு ஆங்கிளையும் கொண்டு வரும். ஹெல்த்தை விட்டுருக்கோம். உனக்கு என்ன டேஸ்ட் ஆகணுங்கிறதும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இதுல வரும். இப்ப இந்த ஹெல்த்தை பத்தி பேசும்போது லைட்டா போனா அடுத்து பாலிடிக்ஸ் ஒண்ணு வரும். ஃபுட்ல பாலிடிக்ஸா? சாப்பாட்டுல இருக்க பாலிடிக்ஸ். ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நிறைய பேர் ஒண்ணு பண்றாங்களோ உடனே அது தப்புன்னு சொல்லிடுவாங்க. பிராய்லர் கோழி ஆகட்டும், அரிசி சாப்பாடு ஆகட்டும், தமிழ்நாட்டுல அரிசி, முட்டை இதெல்லாம் அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு வகையில பார்த்தா அது நல்லா சரியோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஈஸியஸ்ட் ஆக்சஸ் ஃபார், இப்போ ரீசெண்டா கூட யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க, முட்டையோட புரதம் அதிகமா இருக்கணும்னு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இன்னொரு டாக்டர் வந்து ரிப்ளை பண்ணிருந்தாரு, இருக்கு
அது அதை விட பெரிய முட்டை. ஸோ உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈவன் வெஜிடேரியன்ஸே கூட சில வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணா பிள்ளைங்களுக்குலாம் இப்போ முட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா புரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. வளர்ற பிள்ளைகளுக்கு அது தேவை. சில ஊர்ல வந்து கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி வருதுன்னா, பள்ளிக்கூடத்துல இப்ப நம்ம ஊர்ல பள்ளிக்கூடத்துல முட்டை போடுறாங்க. சில வீட்ல முட்டை போடாம மஞ்சத்தூளை போட்டு பேசஞ்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கிறதால ஒரு நியூஸ் வந்து ஸோ வளர்ற குழந்தைகளுக்கு ஈஸி ஆக்சஸ் முட்டை. ஈஸி ஆக்சஸ் இல்ல, சீப் ஆக்சஸும் முட்டையும் பிராய்லர் கோழியும் வேற இருக்கிற மாதிரி இல்லை. ஆனா அது பேட் அப்படின்னு சொல்லி ஒரு பேடுன்னு ஐயோ நானே நடுவுல ஒருவேளை சாப்பிடாமே இருந்துக்கலாமோ அந்த அளவுக்குலாம் நியூஸ் படிச்சிருக்கேன் நான். இதெல்லாம் தான் அந்த பாலிடிக்ஸ் கீழே வருது. இப்போ சைவம் அசைவம் இது நல்லது இது கெட்டது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தா நிறைய பேர் பண்ற ஒரு விஷயத்த கெட்டதுன்னு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அவர் டாக்டர் பத்தி வச்சு சிவராமன் பத்தி சொல்றதுல அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சாப்பிட்ற எல்லாமே கெட்டது. பரோட்டா திங்காத, இது பண்ணாத, இது பண்ணாத. அகைன் நாங்க ரெடியூஸ் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். எண்ணெயில பொரிச்சது ரொம்ப நிறைய சாப்பிடாத, இந்த நிறைய சாப்பிடாத, அடிக்கடி சாப்பிடாத, அந்த மாதிரி விஷயம் வரும். ஆனா சாப்பிடவே சாப்பிடாத, பிராய்லர் கோழியே சாப்பிடாத, முட்டையே சாப்பிடாத, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப அரசியலா தெரியும். இந்த ஃபுட் அரசியல் வேற என்ன நீங்க பாக்குறீங்க? ஃபுட் அரசியல்னா எனக்கு ஃபுட் அரசியல்னு அதை சொல்ல முடியாது. அந்த இன்னொருத்தர் சாப்பிடுறத பார்த்து நீ இத சாப்பிடு, இத சாப்பிடாதன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கல்ல. இத இத சாப்பிடக்கூடாது. நீ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வீகன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். நீ வீகனா இருந்துக்கோ, வெஜிடேரியனா இருந்துக்கோ, நான் வெஜிடேரியனா இருந்துக்கோ, என்னவா வேணா இருந்துக்கோ. ஆனா நீ வந்து மத்தவன் சாப்பிடுறத பத்தி ஒரு கமெண்ட்டோ ஒரு இதுவோ பண்றது வந்து என்னால அத எப்பவுமே ஏத்துக்க முடியாது. தனி மனுஷனாவும் ஏத்துக்க முடியாது. அத ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மாபாவோ, ஒரு கூட்டமா அத பரப்புறாங்களோ, அத வந்து என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாது. கரெக்ட் தான். இந்த ட்விட்டர்ல கூட ஒருத்தர் தொங்கு மீசை வச்சுட்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு ஆட்டை கையில வச்சுட்டு இந்த ஆட்டை கொண்டு சாப்பிடுறது எதுவும் அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசுறப்ப ரொம்ப எனக்கு பேஷனேட்டா பேசிட்டு இருப்பாங்க. கடுப்பா இருக்கும். இது நம்ம நாட்டுல இப்ப இவங்க இதெல்லாம் பேசுறாங்களே, எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஒரு டேட்டான்னு ஒண்ணு வேணும். இப்ப டேட்டா என்னன்னா, இந்த நாட்டுல இவ்வளவு மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் இத்தனை பேர் எல்லா வேலையும் சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கள் இத்தனை குழந்தைகளுக்கு எல்லா சத்தும் கிடைக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஹையா இருக்கிறப்பதான் நீ அடுத்து என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட வேணாங்கிற பிக்கிங்லாம் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா? இப்ப நம்ம ஃபுட்ட பத்தி இப்படி பேசுறோம்னா நமக்கு 3 வேளைக்கு 4 வேளை சோறு இருக்கு. அடுத்த வேளைக்கு இன்னொரு அடுத்த வேளை சோறு வந்துரும் தெரியும். ஆமா. அதனால இந்த ஃபுட்ட பத்தி இப்படி பேசி நம்மளோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒரு இப்ப நம்ம பேசுறது வந்து ஒரு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவே 3 நேரம் சாப்பிட முடியாது ஒரு நாள் அப்படிங்கிறவர்கிட்ட போய் நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்டன்னா ஏன்டா சோத்துக்கே வழி இல்ல நீ இதுல டேஸ்ட பத்தி வேற பேசுவியா அப்படின்னு அவங்க கோவம் தான் போடுவாங்க. அடுத்தவன் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அன்லெஸ் அவன் இன்னொரு மனுஷனோட கேனிபலா இருந்தா இல்ல ஏதாவது எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ் இந்த மயில் கறி அடிச்சு அப்புறம் மான் கறி அடிச்சு அந்த மாதிரி இல்லீகல் விஷயங்கள் பண்ணாத வரைக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நான் சைனா அங்க சிங்கப்பூர்லாம் போனோம்னா அவங்க சாப்பிட்ற ஐட்டங்கள் கோழியை தாண்டி மீனை தாண்டி ஆடை தாண்டி போயிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல முட்டை ஓகே, கோழி அப்படியே ஒவ்வொரு டிரா பண்ணிட்டு வருவாங்க. முட்டை மட்டும் சாப்பிடுவேன், கோழி மட்டும் சாப்பிடுவேன், மீன் மட்டும் சாப்பிடுவேன், பீஃப் மட்டும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடாம போ. இது பீஃப் பாலிடிக்ஸ் நார்த் இந்தியால பெருசா இருக்கு. அதுவும் முக்கியமா என்னன்னா அவங்களால விஜிலாண்டிஸ் நியூஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணி விஜிலாண்டிஸ் அட்ரஸ் பண்றாங்க. யாரு ஒருத்த மாட்டுக்கு கூட்டு போயிட்டானா அவனை சுடுறவங்களே விஜிலாண்டியா. ஏதோ கோதம் சிட்டி பேட்மேன் ரேஞ்சுக்கு சொல்லிட்டு. ஆனா அகைன் இங்கே டேட்டா பேஸ்ல பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா எங்க இருக்குன்னு அந்த டேட்டா வரும்போது இந்த விஜிலாண்டிஸ் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். சோ கால்ட் விஜிலாண்டிஸ். சோ இதெல்லாம் தான் உணவு அரசியலை பத்தி பேசுறாரு. அரசியல் இருந்து அப்படியே இன்னொரு டாபிக் போனோம்னா அதுக்கு என்ன சொல்ல தெரியல, பாலிடிக்ஸா இல்ல செக்ஸிசமா இல்ல ஜெண்டர் ரிலேட்டடான்னு தெரியல எப்படி சொல்றாங்க. ஒரு தடவை ஒரு பாட்லக் நடந்துச்சு அமெரிக்கால இருக்கும்போது எல்லாம் சாப்பிடணும். அந்த ஃபர்ஸ்ட் வெல்கம் சொல்லுவாங்களே எல்லாம் சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் குக்கிங் த ஃபுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் யுவர் வைஃப்ஸ் குக் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க அப்படியே காமெடியா போற போக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அது அப்படியே உரைச்சுது. ஓகேவா? என்னன்னா பாட்லக் வழக்கமே எல்லாரும் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா பாதி மென் கொண்டு வரது வந்து அவங்க செஞ்சுதான் இருக்காது. வீட்டுல அவங்க மனைவி வீட்டை சொல்லி செய்ய சொல்லி கொண்டு வரது. ஸோ அந்த தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் யுவர் வைஃப்ஸ். இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் குக்குனாலே
அன்லெஸ் நீங்க ப்ரொஃபஷனல் ஏரியால நெறைய மேல் குக்ஸ் பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் ஏரியால மேல் தான். கேட்டரிங் பண்றவங்க அந்த மாரி. வீட்ல அப்டின்னாலே ஒரு 90% 90%ல ரீசென்ட் டேஸ்ல அதுல ஒரு 95% ஸ்லைட் சேஞ்ச் தெரிஞ்சாலும், சோறுன்னா சோறுனா இந்த அம்மா தான். கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு மூவி படம். வந்து மலையாளத்துல வந்து எல்லா அதுல ரீமேக்கும் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த லேடி எடுத்தீங்கன்னாலும், அவங்களோட நோ மேட்டர் அவங்க வொர்க் பண்றாங்க, இல்ல அவங்க கரியர் என்ன அதெல்லாம் கிச்சன் வாஸ் தேர் லைஃப். ஆமா. அவங்க என்ன பண்ணாலும் கிச்சன் தான். இது என்னன்னா, உடல் உழைப்புன்னு ஒரு மிகப்பெரிய உடல் உழைப்பு இருக்கு. உடல தாண்டி இத மனசளவுல நெறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒரு உடல் உழைப்பு சுரண்டல், ஆ. மன மன உளைச்சல் எல்லாமே உண்டு இந்த பண்ணுவாங்க. சைனால அது ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவாங்களே, ஸ்வெட் ஃபேக்டரி அந்த மாரி ஏதோ ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம். உடல் உழைப்ப தாண்டி மனசளவுல அவங்களோட திங்கிங்கே எப்படி ஆயி போயிருதுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே, "ஐயோ! இன்னைக்கு என்ன சமைக்கணும்? மத்தியானம் என்ன சமைக்கணும்? நைட் என்ன சமைக்கணும்? நைட் அது வாங்கிட்டு வந்துரலாமா? நாளைக்கு இது செஞ்சிரலாமா? இதுக்கு காய்கறி." ஃபர்ஸ்ட்டு அவங்க பிசிக்கலா எங்கேஜா இருக்கு டைமிங். எவ்வளவு நேரம் வந்து அந்த கிச்சன்லயே இருக்காங்க, எவ்வளவு நேரம் அந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா, கிச்சன்னா வெறும் சமைக்கிறதா இருக்காது. சமைக்கிற காய்கறி நறுக்கல்ல ஆரம்பிச்சு, சமைச்சு முடிச்சு, பாத்திரம் கழுவி வச்சு, அது காஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த கீரை ஆயறதுன்னு அந்த மாரி அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ், போஸ்ட் ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் முடிக்கிறது இல்லாம மைண்ட்ல எந்நேரமும் ஆபீஸ்ல இருந்து வர்றவங்களே பாத்தீங்கன்னா, லேடீஸா இருந்தா இந்த காய்கறி வாங்கிட்டு போணும், இந்த காய்கறி வாங்கிட்டு வரணும். இல்ல அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இந்த காய்கறி வாங்கிட்டு வந்துரு, இது இங்க வாங்கிட்டு வந்துரு, பால் இது வாங்கிட்டு வந்துரு. அது ஏன் அவ்வளோ பிரஷர் வருதுன்னா, அவ் 3 நேரம் சாப்பிடுறது ஒண்ணு. அப்புறம் அவங்களுக்கு நியூட்ரிஷனே ஏதாவது குடுக்கணும். சத்தா குழந்தைங்களுக்கு குடுக்கணும். சத்தா நல்லதா ஏதாவது குடுக்கணும். குடுக்கணும். அப்படிங்கிறது இன்னொன்னு. ம். அவங்க வந்து சமைக்கிறத மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என் என்ன சமைக்கணும்? எவ்வளோ சமைக்கணும்? அதுல எவ்வளோ சத்து இருக்கு? ஒருவேள இதுல இன்னைக்கு சத்து குறைஞ்சிடுச்சுன்னா, அடுத்த சமையல்ல அந்த சத்த எப்படி கூட்டுறது? அந்த மாரி அது ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸே ஒரு இப்ப எங்க அம்மாட்ட போயி, எனக்கு என்ன உங்களுக்கு சமைக்கலயே கஷ்டமான விஷயம் அப்படின்னு கேட்டா, என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறது தான் ஒரு பெரிய அததான் சொன்னேன். கஷ்டம். அது வந்து தெரியாம இருக்கிறது, அவங்க அந்த நேரத்தோட மறந்துறது இல்ல. அவங்க எங்க இருந்தாலும், ஆமா. விளையாண்டுட்டு இருந்தாலும், கல்யாணத்துக்கு போயிருந்தாலும், ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தாலும், எங்க இருந்தாலும் அவங்க தாட் முழுக்க அடுத்த வேளை சோறு, அடுத்த நாள் சோறு, அடுத்த வாரம் சோறு. இந்த இந்த இதுலயே தான் ஓடிட்டு இருக்கோம். ஆமா. சோ அந்த உடல் உழைப்பு சுரண்டல் சொன்னீங்களே, அது கூட சைக்காலஜிக்கலி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வயலன்ஸ்னே வச்சுக்கலாம். ஆமாமா. அவங்க தான் இந்த மென்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. பிரேக்கிங் பேட்ல ஒரு டயலாக் வரும். மேன் ஹேஸ் டு ப்ரொவைட். ஆமா. இப்போ எல்லாருமே வேலைக்கு போறோம். பட் அந்த மேன்னால இன்னுமே ஆமாமா. ஒரு ஆண்னா அவன் வந்து அவன் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு குடுக்கணும். அந்த மென் ஹேஸ் டு ப்ரொவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் டோல் அப்படின்னு ரொம்ப பில்டப் குடுப்பாங்க. அது எவ்வளவு உண்மையோ அதை விட அதிகமான இவங்க தான் ரியலி ப்ரொவைடிங். ஆமாமா. ஏன்னா மணியை கொடுக்கறது மணி காசை சோறாக்கி கொடுக்கறது. சோ மென் ஹேஸ் டு ப்ரொவைட் மாதிரி உமன் ஹேஸ் டு இந்த இதுக்கு என்ன சொல்றது தெரியல டேர்ம். ஆனா அது ஒரு ப்ரொவிஷன் தான். ப்ரொவைட்னு ஒரு டேர்மாவது இருக்கு. இந்த விமனுக்கு இத பண்றதுக்கு ஒரு டேர்ம் கூட கிடையாது. கரெக்ட். அந்த அக்னாலஜ்மென்ட்டும் அந்த ஒரு அக்னாலஜ்மென்ட்டும் வீட்லயும் கிடையாது, சொசைட்டிலயும் கிடையாது. சோறு போடலன்னா சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா இத்தனை வருஷமா சோறு போட்டத சொல்றதுக்கு ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் சோறு இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்னா சாப்பாடு எல்லாருக்குமே ஒரு இது விஷயமா சாப்பிடலாம் கோவம் ஜாஸ்தி வரும், சாப்பிடலாம் கத்த ஆரம்பிச்சிடாங்க, சாப்பாடுனால சண்டை வரும். அதுவும் இப்பதாவது வெளியே சாப்பிடுறதுங்கிறது ஒரு நிறைய ஆயிடுச்சு. இதுக்கு சொல்யூஷனா என்ன மாதிரி சொல்லணும்னா கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி ஆரம்பிங்க. எல்லா வீட்லயும் எல்லா வேலையும் சமைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரே வீட்ல வேலையை குறைங்க. காலையில செஞ்சு வச்சு இப்ப எங்க வீட்டுல அப்படிதான். எங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ காலையில ஒரு தடவை சோறு தான் ஆக்குவாங்க. எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிபிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் சோறு குழம்பு. அதாவது நீங்க மத்தியானம் என்ன சோறு குழம்பு சாப்பிடுறீங்க அதுதான். பட் இது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் வீடா இருக்கும். ஆக்சுவல் வீட்லாம் காலையில டிஃபன் பண்ணணும். எங்க வீட்ல காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, மறுபடியும் நைட் டிஃபன். அதுவும் அந்த காலையில செஞ்ச நைட் சாப்பிட மாட்டேன். நைட் செஞ்சது காலையில மத்தியானம் சாப்பிட மாட்டேன். முக்காவாசி நான் பழசு சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி பழசம். அப்புறம் அந்த டிஃபனுக்கு வச்சத சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட மாட்டேன். அது டிஃபன் குழம்பு, டிஃபன் சாம்பார்னா அது டிஃபனோட சோத்தோட பிசைஞ்சுக்க மாட்டேன். நைட் என்னால சாப்பாடும் நோ. நைட்டு இட்ஸ் a பிக் நோ தான். சின்ன வயசுல இருந்து அது அப்படியே பழகிட்டேன். எங்க அம்மா மேபி சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு காரணமா இருந்திருக்கலாம்.
அது இப்ப கழுத வயசானதுக்கு அப்புறம் இப்பயும் எங்க அம்மா தான் காரணம். அவ சாப்பிட மாட்டா. பழசு இந்த சாப்பிட மாதிரி நிறைய மாட்டா. பேர் சொல்லுவாங்க. நாங்க சூடா தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சொல்ற எல்லார் வீட்லயும் பழசு சாப்பிடறதுக்கு ஒரு டெசிக்னேட்டட் ஆள் ஆமா இருப்பாங்க. ஆமா. அவங்க இந்த பழைய சொத்துன்னு சுகர் வர வைக்கிறதோ இல்ல என்னென்ன துன்பங்கள் வர வைக்கிறதோ எல்லாத்தையும் வர வச்சுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்களோ வீட்டுல அந்த பழம் சாப்பிட மாட்டேன், காலையில வச்சு சாப்பிட மாட்டேன், அதை வேற யாரும் சாப்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 3 வேளை சமைக்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய இந்த நம்ம பேசின எல்லாத்துக்கும் இது ஒரு காரணம். சொல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமைச்சு ஃப்ரீஸ் பண்ணி இப்ப வெளிநாட்டுல ஃப்ரீஸ் பண்றது ரொம்ப இது. நம்ம ஊர்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு நாள் சாப்பிட்டாலே அவ்வளவுதான். அது பெரிய குத்தம் மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கிச்சன் சொல்றாங்க. இப்போ ஒரு காலனி இருக்குன்னா ஒரு காலனிக்கு ஒரு கிச்சன் வச்சிருங்க. ஒரு 4 பேர் போய் மொத்தமா சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அகைன் இது பிராக்டிகலி இல்ல. பட் இதெல்லாம் தான் சம் சொல்யூஷனா பேசிட்டு இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அத பத்தி திங்க் பண்றோங்கிற வரைக்கும் சந்தோஷம். இந்த ஃப்ரோசன் ஃபுட்னு வரும்போது இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா அன்ஹெல்தி, ஃப்ரீஸ் பண்ண அன்ஹெல்தி, இந்த மாதிரிலாம் வேற சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டா அது அன்ஹெல்தி. ஆமா, சூடு பண்ணும்போது சத்து பண்ணத மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல போட்டா அது ஒரு அன்ஹெல்தி. ஆனா என்ன நிஜமான்னு தெரியல. ஆனா எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. 2 விஷயம் அதுல. ஒன்னு சயின்டிபிக்கலி எது நிஜம் எது போய். நிஜமா இருந்தாலும் காஸ்ட். ஒரு ஆள் 3 வேளையை உட்காந்து சமைச்சிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அந்த ஹெல்த் கொஞ்சம் அதுதான் சத்து போகட்டுமே, கொஞ்சம் சத்து குறைவா தான் சாப்பிடுங்களேன். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? அந்த மசாலா லேப்னு ஒரு புக் எழுதிருப்பாரு. நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவார். ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஓகே தான், சூடு பண்ணா ஓகே தான், குக்கர்ல சாப்பிட்டா ஓகே தான், கிறிஷ் அசோக் இதெல்லாம் ஓகே தான், அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் குக்கர்ல சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு திரியறாங்க. இல்ல அதுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வருங்கிற மாதிரி தான், என்ன பண்ணாலும் அந்த ரேஞ்சில சொல்றாங்க. பட் அதுக்காக குடுக்குற காஸ்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா, இந்த ஜிம் டயட் போறவங்க, நான் வந்து இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படிதான் சாப்பிடுவாங்களா, அவங்கவுங்களா டயட் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் எனக்கு செம்ம கோவம் வரும். இல்ல வீட்டுல 3 நேரம் சமைக்கிறதே பெரிய விஷயம். இதுல டயட் போறவங்களுக்கு அவங்களுக்கு தனியா வேற சமைக்கணும். அது அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம வேற ஒரு ஆள் சமைச்சு வேற விஷயம். இது நீயா நானும் கூட எப்பயோ பேசியிருந்தாங்க நினைக்கிறேன். இந்த அம்மியில அரைச்சாதான் சட்னிக்கு டேஸ்ட். ஆட்டாங்கல்ல ஆட்டினாதான் இட்லி பொந்தா வரும், வந்தா வரும்னு. கஞ்சி வடிச்சாதான் சோறு. எல்லாமே ஓகே, லெட் இட் பி ட்ரூ. ஆமா, அதுல அரைச்சாதான் நல்லா வரும்னு. அரைக்கிறியா அப்படின்னு கேட்டா எல்லாம் மாவீரர்ல கேட்பாங்க, நீ வந்து தங்கி வேடா அந்த வீட்டுல, நீ வந்து அரைப்பியா, நீ வந்து ஆட்டுவியா, ஆட்டுற கால் இருந்தா ஓகே. இது வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபால்ட் நம்ம லேடிஸ் மேல சொல்றேன். இது இந்த பாசத்துல பண்றாங்களோ நேசத்துல பண்றாங்களோ, பாசத்துல பண்றேன்னு இப்ப வந்து முன்னாடி எல்லாம் பசங்களதான் கெடுத்து வைப்பாங்க. இப்ப புள்ளைகளையும் சேர்த்தி கெடுத்து வச்சிடுறாங்க. இப்ப புதுசா கல்யாணம் ஆகி போய் அது சமைக்கிறதுக்குள்ள அது பாடா பட்டுருது. அது ஒண்ணும் தெரியறதும் இல்ல. நேத்துக்கு 2 ரீல் பாத்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து 36 வயசாச்சு. 36 ஹஸ்பண்ட் தேங்க் பண்ணாரு. நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு எனக்கு 36 டிஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நைட்லாம் கண்ணு முழிச்சு எதுக்கு 36? அது ஒரு பெரிய இலை போட்டு அவ்வளவு வைக்கிறாங்க. எனக்கு தெரியல. இப்ப ஏன் வயிற்று கெப்பாசிட்டி பார்த்தோம்னா அதை சாப்பிடறதுக்கு எனக்கு 4 நாள் ஆகும். வெறும் அவங்க ஒரு பீஸ் தான் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரீல் பார்த்தேன், 30 டிஷ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து அன்பு கொட்டுறே, அதேதான் பாசம் நேசம் வந்துட்டு 3 டிஷ்ஷே நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு எவ்வளவு கஷ்டம் 3 வேளை சமைக்கிறது. 36 டிஷ் எல்லாம் பண்ணி அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி வச்சா அப்புறம் வந்து ஆட்டாங்கல்ல அம்மிக்கிறது எல்லாம் தான் கேட்பாங்க. கூட சொல்லுவாங்க. எல்லாரும் நான் வந்து ஒரு கதையை சஜஸ்ட் பண்ணேன். இந்த அம்பை எழுதுனது, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. மலையாளத்துல என்ன பேரு? கைண்ட் ஆஃப் கிரேட் இந்தியன் கிச்சன் லைன். கைண்ட் ஆஃப் கிரேட் இந்தியன் கிச்சன் தான். அந்த கதையே முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லயே இருக்கும். இந்த பாட்காஸ்ட் யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கதையை எடுத்து அம்பை அவங்க எழுதுன வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அது மலையாளம் ஒரிஜினல் நினைக்கிறேன் இல்லையா? தமிழ் தானே? அது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. நான் முதல்ல படிக்கிறேன். சிறுகதையா பெரிய கதையா? சிறுகதை தான், ஆனா கொஞ்சம் நீளமான சிறுகதைன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாரும் படிக்க, அதுல வந்து இந்த நம்ம பேசணும்ல, அந்த பெண்களை எப்படி சுரண்டுறாங்க ஒரு ஒரு வீட்டுல அப்படிங்கறத வந்து அதுல அப்படி என்ன சொல்றது, பக்கம் பக்கமா எழுதியிருப்பாங்க. அத படிக்க படிக்க அப்ப ஆமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அப்ப எழுதுனது ஒரு 50 இயர்ஸாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த கதை எழுதி. ஆனா அது இப்பயுமே ரிலேட் ஆகும்.
ஆமா. அந்த அதான் கதைய. சொல்றேன். இது வந்து என்ன சொல்ல பேட்ரியார்கி மாரி தான். ஆ. காலங்காலமாக தொன்று தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். அதே எப்பல்லாம் மாரி தான். பாரம்பரியம், கலாச்சாரம்னு சொல்றாங்களோ, அப்பல்லாம் யாரையோ ஒடுக்குமுறை பண்ணி அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுலதான் அதேதான். வந்து சேரும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு வந்து நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு ரொம்ப எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ம். ஏன்னா, அது ஒரு சர்வைவல் ஸ்கில். இப்போ ம். வேற ஒரு நாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஒரு பேஸ் ஸ்கில்லா இருக்கும். ம். ம். யூ நோ ஸ்விம்மிங். இப்ப கடல்ல விழுந்தாலும், ஆமாமா. இப்ப ஏதாவது ஒரு தீ வைப்புனா உன்ன பிடிச்சு தண்ணியில தான் தள்ளி விடுவாங்களே தவிர, பெருசா யோசிக்கலாம் மாட்டாங்க. எனக்கு தெரியுமே தெரியாது. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் அதெல்லாம் பத்தி யோசிப்பேன். ஆனா நம்ம ஊர்ல நமக்கு நெறைய பேருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆமா. இது எப்படி ஒரு லைஃப் ஸ்கில்லோ, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சமையல்ங்கிறது ஒரு ஸ்கில். ம். ஜெனரல் நியூட்ரலா எல்லாருமே பழகணும். ம். ம். இப்ப எப்படி நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். ஆமா. ஆ கார் ஓட்ட கத்துக்கிறோங்கிற ம். மாரி, சமையலும் ஒரு பழக வேண்டிய ஒரு ஐட்டம். சைக்கிள் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறத விட சமையல் கண்டிப்பா சர்வைவலுக்கு ஏன்னா நீ முக்கியமான விஷயம். சைக்கிள் ஓட்டாம கூட இருந்துரலாம். சைக்கிள் ஓட்டாம இருக்கலாம். ஆமா. கார் ஓட்டாம கூட இருந்துரலாம். சோறு திங்காம யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அதனால பாக்கறதுக்கு அது இவ்வளவு எல்லாருமே கடைகள் இருக்கிற பண்ணணும். மாரியும், பாக்கறதுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ம். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் இந்த பேச்சுலர்ஸ்க்குலாம் ஒரு அனுபவம் இருந்திருக்கும். either ஒரு ம். லீவ்னாலோ, ஒரு ஸ்ட்ரைக்னாலோ, இல்ல இந்த ம். கோவிட் பீரியட்லயோ சோறு கிடைக்காம சுத்திருப்பாய்ங்க. ஆமாமா. என்னதான் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆன ஏரியாலயும், தேர் ஆமா கேன் பி எ கோவிட்ல சினாரியோ அப்புறம் சோறு கிடைக்காம எத்தன பேர் உங்க வீட்ல மல்லிகை இருந்திருப்பாங்க. சாமான், அடுப்பு, கேஸ் இல்லன்னா, ம். சமையல் இல்ல. கேஸ் ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த பேசிட்டு இருந்த சைக்காலஜிக்கல்ல கேஸ் வரும், கேஸ் வாங்கி ஆ. வைக்கணும், கேஸ் தீரப்போகுது, கேஸ் புக் பண்ணணும். ஆமாமா. அந்த மாரி அது அத ஒரு அத தனி வந்து ஏரியா. அது தனி அந்த பெண்ணு, ம். சமையல் அப்படின்னு அத பார்த்தா, அதுவே ஒரு 2 மணி அப்புறம் நேரம் இந்த அம்மி சொன்ன பேசலாம். மாரி விறகடுப்புல செஞ்சா தான் அத அத பத்தி பேசுனா, அது ஒரு பெரிய அரசியல், அது வந்து அதுல இப்ப கேஸ் ஒடுக்குமுறை. வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய். ரேஷன் கடையில இருந்து மண்ணெண்ணெய் இல்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறது. கேஸு, மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ரெவல்யூஷன். தமிழ்நாட்டுல அதுவும் அட்லீஸ்ட் இந்த ஸ்கீம் எல்லாம் குடுத்து ஆமாமா. எல்லா ஸ்கீம்ல வீட்டுக்கும் எல்லாத்து எல்லா வீட்டுக்கும் இருக்க மாரி. குடுத்தாங்க. அதெல்லாம் அத ஏன்னா எனக்கு ஞாபகம் பத்திலாம் இருக்கும்போதே, பேசுனப்ப எரிச்சலா வரும் எனக்கு. வீட்லயே ஆட்டாங்கல் இல்லாம இந்த பக்கத்து வீட்டோட ஆட்டாங்கல்ல ஆமாமா. போய் ஆட்டுறது. ம். ம். அந்த மாரிலாம் இருந்திருக்கு. அப்பல்லாம் மிக்ஸி அவ்வளவு அவைலபிலிட்டி எல்லாம் கிடையாது. ஆ எங்க வீட்ல எங்க வீட்ல நான் என்ன சொல்றது? கொஞ்சம் பிரிவிலேஜ்ன்னு வச்சுக்கலாம். ம். எங்க வீட்ல மிக்ஸி, கிரைண்டர்லாம் இருந்துச்சு நான் பொறக்கிறப்பயே. ஆனா எங்க வீட்ல வந்து எப்பயாவது ஒரு அவசரத்துக்கு அரைச்சிட்டு போறது, ஆட்டிட்டு போறது அந்த மாரிலாம் கூட நடந்திருக்கு. ஓகே. இப்போ இதோட கன்டினியூஸா பேசணும்னா, ஃபுட்ட பத்தி பேசும்போது ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. இப்ப நீங்க வெளிய போனீங்கன்னா, ரோட்ல போறவங்க பாதியில நெறைய வண்டி Zomato, ம். Swiggy, அதர் என்ன ஃபுட் ம். டெலிவரி பண்றவங்க இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா அவங்க கூட ஏதோ ஒரு இந்த ஷெல்டர் மாரிலாம் கொண்டு வந்தாங்க. அது ஆமா. ஓகேவா இல்லையான்லாம் ஒரு இது போயிட்டு ம். இருந்துச்சு. ஃபுட் டெலிவரிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பீஸால மட்டும் தான் அந்த மாரி அவங்களும் தனியா ஒரு பைக் வச்சிருப்பாங்க. அந்த ம். பைக்ல அந்த டாமினோஸ் பீஸாவோட லோகோலாம் இருக்கும். ஆமா. அதுதான் முதல்ல டெலிவரி ஆயிட்டு இருந்த ஃபுட் மாரி எனக்கு ஞாபகம். மத்தபடி எதுனாலும் நாம போய் பார்சல் வாங்கிட்டு வருவோம். நின்னு இது பண்ணிட்டு வருவோம். இந்த ஃபுட் டெலிவரிங்கிறது ஒரு பெரிய பார்சல் கான்செப்ட் வாங்குறது ஆயிடுச்சு. அதுலயும் பார்சல் வாங்குனா முன்னாடிலாம் கவர்லாம் இருக்காது. நம்ம வீட்ல இருந்து இட்லிக்கு குண்டா தனியா கூட்டமே அதுல குண்டா குழம்பு எடுத்துட்டு ஊத்துவாங்க. போணும். குழம்பு, சட்னிக்கு தனியா குண்டா எடுத்துட்டு ஆமா. போணும். இப்ப இந்த ஃபுட் டெலிவரி வந்ததுக்கப்புறம் ஃபுட் இன்னும் கொஞ்சம் ஆக்சஸபிள் ஆயிருச்சு. காசு ம். இருக்கிறவங்களுக்கு. ம். ஏன்னா ரூ. 100 விஷயத்த ஒரு ரூ. 150, ரூ. 200 விக்கிறாங்க. ம். பட் அட்லீஸ்ட் இன்னுமே காசு இருக்கிறவங்களையும் அந்த கிட்சன்ல இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஃபுட் டெலிவரி ஒரு ஆப்ஷனா இருக்கு. ம். ஃபுட் டெலிவரி ஆப்ஷனா இருக்குங்கிறது வந்து மேபி நம்ம ஜெனரேஷன்ல இருந்து வச்சுக்கலாம். ம். இப்பயுமே எங்க அம்மா, அப்பாலாம் ஆர்டர் பண்ணிலாம் அவங்களுக்கு அது வாய்ப்பே இல்ல. தோணாது. அது தோணாது. அது பண்ணவும் மாட்டாங்க. அதுவும் அந்த எக்ஸ்ட்ரா காசுலாம் தந்து சுத்தமா எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டாங்க. என்னது இதுக்கு இத்தன நானே போய் ஆ வாங்கிட்டு வந்துடுறேன். நானே போய் வாங்கிட்டு வந்துர்றேன். இதுக்கு நான் உப்புமாவே வீட்லயே கிளறிட்டேன். ம். அவங்க மைண்ட் செட் அப்படிதான். இப்ப ஆர்டர் பண்ணியே சாப்பிடுறதுங்கிறது நம்ம ஜெனரேஷன்ல இருந்து அப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த சாப்பாட்ட பத்தி பேச போறோம்னா, மேபி சில பேர் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, ஓகே பிரியாணில என்ன டேஸ்ட் இருக்கும்? அந்த மாரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் சுவையா ஆமா பேசணும்னு இன்னும் கொஞ்சம் நெனச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் லைட்டர் லைட்டர் கான்ட்ரோவர்சியலாவே பண்ணியிருக்கலாமோ? நெறைய டாபிக் ஆமா. பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். சரி நான் ம். லைட்டரா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். ம். உன்னோட ஏர்லியஸ்ட் மெமரி என்னது? சாப்பாட்ட பத்தி. ஒரு நல்ல மெமரி. ஏர்லியஸ்ட் சின்ன வயசு. இடையில எங்கேயோ ஒரு அப்பதான் சொன்னேன்ல பரோட்டாலாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லன்னு சொல்லி, ம். எங்கேயோ மணப்பாறை பக்கமோ எங்கேயோ யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ எங்கேயோ ஊருக்கு போனப்போ, ஒரு ம். கிராமத்துக்கிட்ட அங்க ஏதோ ம். பரோட்டா கடையில ஒரு 9, 10 மணிக்கு மேல கடை அடைக்கிற நேரத்துக்கு அந்த மாரி எப்பயோ பரோட்டாவும், குருமாவும் குடுத்தாங்க. அந்த குருமா டேஸ்ட் தான் எனக்கு திரும்ப கிடைக்காத மாரியே ஒரு இது இருக்கு. வேற ஓகே. அதுக்கு முன்னாடினா எங்க வீட்ல தான் சொன்னேனே எப்பவுமே சோறு தான். ம். சோறு. காலையில ம். செய்வாங்க. சோறு சாப்பிடுவோம். மத்தியானத்துக்கு அதவே டப்பால அடைச்சுட்டு போவோம். சாயங்காலத்துக்கும் ஆக்சுவலி குடுத்துருப்பாங்க. ஓகே. நாங்க எப்படின்னா, காலையில போனோம்னா, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க இல்லையா? ம். அப்பவே அது போறக்கு முன்னாடி டியூஷன்ல ஒரு பேக் வச்சுட்டு போயிருவோம். ஓகே. அதுல சோறும், ரசமும் இருக்கும். ம். ஸோ அங்க சாப்பிட்டு இங்க வந்து அந்த பேக்ல ட்ரெஸ் சாயந்தரம். மாத்திட்டு, அந்த சாப்பாட்ட ஆ. சாப்பிட்டு, அங்கிருந்து அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வர்றது ஆமா. அந்த மாரி. முன்னாடிலாம் நான்
சாயந்தரம் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல சோ 4 வேளை சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் சாயந்தரம் சாப்பிட பழக்கமே இல்ல. நான்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்தா ஏதாவது அந்த லைட் அது ஏதாவது வந்து ஒரு டிஃபனா இருக்காது, ஸ்நாக்ஸ் எங்களுக்கு மீலா எடுத்துக்குவோம். இருந்துரும். ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோம். ஆனா சாப்பாடா நான் சாப்பிடுவேன். நானும் என் தங்கச்சியும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டது இல்ல. அந்த மாதிரி 4 வேளை சாப்பாடு தான் இருந்துச்சு. வீட்ல இருக்கும்போது கலாக்கலான்னு அதுக்கு பேரு. அது ஆக்சுவல் பேர் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டிஷ் செய்வாங்க. சப்பாத்தி மாதிரி உருட்டி ஸ்வீட் தான் கலகலா தான். டைமண்ட் ஷேப்ல வெட்டிட்டு செய்வாங்க. அது எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. அப்புறம் வந்து எங்க அப்பா எப்பயாவது கேரளா பக்கம் போனாருன்னா இந்த அல்வாவே இந்த பிளாக் அது என்ன சொல்றது, அது பிளாக் அந்த ரெக்டாங்கிள் பிளாக்கா வச்சிருப்பாங்க தெரியுமா, கலர் கலரா. அதுல தேங்காயும் ஏதோ ஒரு நட்ஸ் எல்லாம் இருக்கும். தேங்காயும் அப்படி அது வேணா ஞாபகம் இருக்கு. அந்த தேங்காய் இது பண்றது ரொம்ப சின்ன வயசுன்னு போனோம். அதெல்லாம் அப்புறம் கடைகள்ல வாங்கி சாப்பிடுறது. நீங்க சொன்னீங்களா அந்த மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அந்த மாதிரி வேணா இந்த அப்ப சில மிட்டாய்கள்லாம் இருக்கும். ஒரு யூனிக் டேஸ்ட் இப்ப கிடைச்ச. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆசையில ஒரு ஆசையோட டேஸ்ட் இப்ப இல்ல. ஆசை மாதிரி ஹார்லிக்ஸ் மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாய் இருக்கும். அது அப்புறம் கடலை மிட்டாய்னு ஒண்ணு இருக்கும். சிவப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு கடலை மிட்டாய். சிவப்புல இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கடலை இருக்கும், ஒரு குட்டி கடலை இருக்கும். இப்படி சீரக மிட்டாய்க்குள்ள சீரகம் இருக்க மாதிரி கடலைக்குள்ள கடலை இருக்கிறது. அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா மணியக்காரம்பாளையத்துல ஒரு 2 செக்ஷன் போனா அந்த ஒரு இடத்துல பால்கோ ஒரு வீல் மாதிரி டிசைன் இருக்கும் மேல. அதாவது ஒரு சர்க்குலர், என்ன சொல்றது, சர்க்கிள் ஷேப்பு, கோன் ஷேப் இல்ல, பட் அத ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க, ஃபீல்டு சர்க்கிள் மாதிரி. அது வந்து ₹1 பால்கோவா விற்பாங்க. அதுல இருந்து அந்த டேஸ்ட் எனக்கு இப்ப வரைக்கும் வேற எங்கேயும் ஒரு பால்கோவால கிடைச்ச மாதிரியே இல்ல. சோ இதெல்லாம் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஃபுட் ஞாபகங்கள் தான் அது வருது. அப்புறம் அந்த ஐஸ் வாங்கி சாப்பிடுறது. இப்ப நீ என்னதான் சுகர் அவாய்ட் பண்ண சொன்னாலும், இப்ப நீ பாதி சொன்னதுல சுகர் ஐட்டம் தான் நமக்கு ஒரு ஆமா, அப்ப அது நமக்கு அவைலபிலிட்டி இல்ல. ஏன்னா யூ டோன்ட் ஈட் சுகர் எவ்ரி டே. ஆமா, முன்னாடிலாம் நம்ம சுகர் டெய்லிலாம் மேபி பால் காபில போட்டு குடிக்கிற சுகரோட சரி. அப்படி சுகரா வேணும், அவ்வளவு ரெகுலரால குடிக்கிறது இல்லையே. சுகரா வேணும்னா கையில சக்கரை எள்ளி தின்னுக்கலாம். ஹார்லிக்ஸ் சொல்லி சாப்பிடுவாங்களே, எல்லாருக்கும் இருக்கும் ஹார்லிக்ஸ் சாப்பிடுறது, பூஸ்ட் சாப்பிடுறது. அது வேணா நல்லா பாட்டில் பண்ணது அப்படியே போட்டு அதை அப்படியே மேல் எண்ணத்துல ஊத்தி அந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு சுகர் ஆக்சஸ் இல்லன்னா சுகர் ஆக்சஸ் எப்ப வரும்னா ஊர்ல இருந்து யாராவது வர்றப்ப சாக்லேட் வாங்கிட்டு வந்தா. அப்பெல்லாம் சாக்லேட் கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஜிலேபி லட்டு, பாதுஷா எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்பயாவது பாக்குற ஐட்டங்கிறங்காட்டி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம்னா போய் சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு 2 சாக்லேட், ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் ஈஸியா அப்பெல்லாம் ஐஸ்கிரீம் எப்பயாவது சாப்பிடும். சோ சுகர் தான் நமக்கு இருந்துச்சு. அவைலபிலிட்டி அதிகமாக தான் குறைங்கன்னு சொல்லுவோம். வேண்டாம்னு சொல்லாம எப்பயாவது சாப்பிடுற மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா அப்ப வந்து இன்னொரு சொல்றேனே, இந்த அட்டையில இருந்து பிச்சு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த சுத்திர மிட்டாய், இந்த ₹1 50 பைசா ₹1 அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்ப ரொம்ப இது இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சுத்திர மிட்டாய் வாங்கி சுத்திட்டே நாக்குல வச்சு இது பண்றது. அதெல்லாம் அது வந்து வீட்டுல உனக்கு 50 பைசா ₹1 தான் கொடுப்பாங்க. உன்னால ஒரு சமயத்துக்கு ஒண்ணு தான் வாங்க முடியுற மாதிரி இருக்கும். சோ அது நிறைய வாங்குறதே பெரிய ஆக்சிடென்ட் இருக்கும். நானும் இந்த சொந்தக்கார பையெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, இந்த ரயில் தண்டவாளத்து ஆரம்படையில ரயில் தண்டவாளத்தை ஒட்டி நம்ம குடிமக்கள் அங்கங்க பாட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. பாட்டில கொண்டே போனா ஒரு பாட்டிலுக்கு ₹1 50 பைசா அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நான் உடனே எந்து வாங்கி நல்லா ஒரு மூட்டை பாட்டில் போட்டு, இது இங்க வாங்கினா அந்த ஒரு பீஸ் ₹1 கொடுத்துருவாங்க. அதே சந்தையில போய் வாங்கினோம்னா ஒரு அட்டையே ₹10 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் தான் இருக்கு. எனக்கு ஃபுட் ஞாபகம்னா ஊர்ல இந்த கொலா புட்டு விற்பாங்க. புட்டு அது டெய்லி வீட்ல செய்ற ஐட்டம். அது வந்து டெய்லி அது வீட்ல செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரே ஒருத்தர் வாரத்துல ஒரு நாள் கொண்டு வருவாங்க. ஒரு பெரிய அலுமினிய தட்டுல அந்த புட்டு இப்படியே அடுக்கி இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். அது எங்க அம்மா வாங்கியும் தராது. போய் கெஞ்சி பக்கத்து வீட்ல யாராவது வாங்குவாங்கல்ல, அப்போ நம்ம பக்கத்துலயே உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தா சரி தொலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணு வாங்கி தருவாங்க. அந்த புட்டு வந்து எனக்கு ரொம்ப அப்போ ஒரு மாதிரி ஒரு அதிசய உணவு மாதிரி. ஓகே, பார்த்துட்டே இருந்தா இவங்க உங்க வீட்ல வாங்கி தருவாங்க. எப்பயாவது வாங்கி தருவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கு. புட்டு சம்பந்தப்பட்டதுல இந்த மாதிரி எப்பயும் இந்த பழம் விக்கிறவங்க பாத்திருக்கியா? மாட்டு வண்டியில மாடு இல்லாம வெறும் வண்டி மட்டும் சாச்சி வச்சு பழ வண்டி இருக்கும். அந்த மாதிரி இப்ப நாங்க வந்து இந்த பாவடின்னு ஏதோ ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய அங்க விளையாண்டு இருப்போம். அங்க எப்பயோ ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசுல அப்போ ஒருத்தர் சொல்றப்ப அந்த பழவண்டிக்கிட்டே நின்று பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பழம் தருவாங்க. அவனுக்கு எப்பயாவது யாராவது கொடுத்தாங்களா என்ன தெரியல. நானும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். வரவே மாட்டேங்கிறாங்க.
ரொம்ப சின்ன வயசு. இந்த பல வண்டி நின்னுட்டு இருக்கும். நம்மளும் அங்க விளையாண்டு நின்னு பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் நான் வந்து ஸ்கூல் பஸ்ல தான் போவேன். எல்கேஜிலயே ஸ்கூல் பஸ் தான். அங்க போய் எனக்கு அந்த கேன்டீன்லாம் எங்க ஸ்கூல்லலாம் கிடையாது. ஓகே. ஆ எங்க அந்த மாரி அந்த 4 மிட்டாய், 1 மிட்டாய் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எனக்கு சுத்தமா ஒரு ஆக்சஸே இல்லன்னு வச்சுக்கோங்க. காசு எங்க அம்மா தரவே மாட்டாங்க. ஸ்கூல் முன்னாடி வழக்கமா ஒரு பாட்டி ஒரு பெரிய சாக்கெல்லாம் விரிச்சு அந்த மாதிரிலாம் இல்லையா? ஓகே, நீங்க பெரிய ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெளிய வந்தா போதும் பாட்டி இருப்பாங்க. அவ்வளவுதான் ரொம்ப ஆக்சஸிபிலிட்டி. சின்ன வயசுல. நான் சொல்றேன் ஒரு 4த், 5த் வரைக்குமே எனக்கு அந்த மாரி எதுவுமே ஆக்சஸே இல்ல. ஓகே. அப்ப வந்து ஆனா எங்க அண்ணா, அக்காலாம் ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு காசு குடுப்பாங்க. அதுல அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதுல ஒரு கடி. மிச்சமாகுறது எனக்கு எப்பயாவது ஒண்ணு கிடைக்கும். அப்பல்லாம் இந்த ஷேர் பண்றதா எவ்வளவு சின்ன ஐட்டம் தான் 4 பேர் சாப்பிட்டதெல்லாம் சாதாரணமா இருந்திருக்கு. அண்ணாக்கெல்லாம் எனக்காகன்னு எதையாவது அவங்களுக்கே 4 50 பைசா தான் மத்தவங்க சொல்லுவாங்க. இவங்க யாராவது அதுல இருந்து எனக்கு எப்பயாவது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இல்லன்னா எனக்கு வீட்ல குடுக்கறது தான் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா 5th, 6th அதுக்கப்புறம்லாம் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாறிட்டேன். அப்ப வேணா வெளியில அந்த பாட்டி விரிச்சு அதுல வந்து எலந்த வடை, அந்த எலந்த பழம், எலந்த பொடி, அப்புறம் சூரி பழம்னு ஒண்ணு இருக்கும். உனக்கு அது தெரியுமான்னு தெரியல. குட்டி ரொம்ப குட்டி அந்த சுக்குட்டி பழம் இருக்குல்ல, அந்த மாரி இருக்கும். ஆனா அந்த கொட்டை கெட்டியா இருக்கும் உள்ள. அதுல என்ன சொல்றது? வெளியில ஒரு லேயர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மொத்தமா ஒரு 1 கிலோ சாப்பிட்டேன்னா கூட அதுல ஒரு 25 கிராம் கூட இருக்காது. அந்த மாரி அது ஒரு ஐட்டம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரூ. 1க்கு இத இவ்வளோ ஒரு 1/2 கை அந்த மாரி தருவாங்க. அந்த சூரி பழம், அப்புறம் அந்த செர்ரி பழம்னு ஒண்ணு கிடைக்கும். அது நான் படிச்ச ஸ்கூல் பக்கத்துல. மரத்துல இருந்து பறிச்சுட்டு வருவாங்க. அந்த செர்ரி பழம், மாங்காய் அதெல்லாம் வந்து 6th, 7த்ல. அதுவும் டெய்லிலாம் எல்லாரும் வந்து டெய்லி காசு குடுத்து விடுவாங்களா? எங்க அம்மா டெய்லிலாம் காசு குடுக்காது. எப்பயாவது கிடைக்கும். அந்த இதெல்லாம் வாங்கி தின்னா உண்டு. அப்புறம் இந்த நெல்லிக்காய்ல கலர் போட்டு சின்ன நெல்லிக்காய் ஊற வச்சு ஒரு ஒரு இது இருக்கும். எனக்கும் தாராக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எங்க அம்மா அந்த கலர பார்த்தாலே எங்க அம்மா மூஞ்சி அந்த ரெட் கலர்ல ஆயிரும். அதெல்லாம் எங்க அம்மா வாங்கியே தரமாட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து இந்த உண்டியல் காசு இருக்குல்ல, அந்த மண் உண்டியல திருப்பி வச்சு குலுக்கணும்னு எப்பயாவது ரூ. 1 2 கீழ விழும். அத பொறுக்கிட்டு போய் அதையும் எங்க அம்மாவுக்கு தெரியாம கடைக்கு போய் அதுல தான் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம்லாம் இருக்கு. உண்டியல்ல காசு தருவது ஒரு யுனிவர்சல் பழக்கம். அந்த சிவப்புன்னு ஞாபகம் வருது. சிவப்புல ஒரு சீடை ஒண்ணு விப்பாங்க ரூ. 1. நம்ம ஆக்சுவல் சீடை கடிச்சா ரொம்ப கெட்டியா இருக்கும், நம்ம சாப்பிடாது. அது நெல்லையில போய் வாங்கிட்டு கொடுப்பாங்க, பிடிக்காது. அதே அந்த ரூ. 1 மைதாவா என்னன்னு தெரியல, அப்படியே சாப்பிட்டாலே நர செம்மையா இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்களுக்கு ஆக்சஸிபிலிட்டி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே மோஸ்ட்லி. அப்படி வெளியே வந்தாலும் இந்த சைடு ஒருத்தங்க அந்த சைடு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துல இருந்து வாத்தியார் ஏதாவது டீ வாங்கிட்டு வா அந்த மாதிரி ஏதாவது அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப வந்து நான் எல்லாருக்கும் ஒரு போண்டா வாங்கிட்டு வந்தா நமக்கு ஒரு 1/2 போண்டா பிச்சு பிச்சு கிடைக்கும். அப்புறம் வெளியே கோன் கேக்னு ஒண்ணு விப்பாங்க. இந்த மிச்சமான கேக், இந்த கோன் ஐஸ் குடுக்குற அந்த வேஃபர்ல கேக்கோட மிச்சங்களை என்னன்னு போட்டு அது ஒரு மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் தான் இந்த சின்ன வயசுல. அப்புறம் பால்வாடியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார்கிட்டயும் 10 பைசா என்னமோ வாங்கி இந்த டைகர் பிஸ்கட்டை மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் 1 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது நீ சொன்ன மாதிரி வீட்டுல தினைக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அதுல கூட நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இது கணபதி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதோ செம காமெடியா இருக்கும். 1.5 ரூபாய்க்கு ஆப்பிள் கேக் நினைப்பாங்க. 1.5 ரூபாய் தான் நினைக்கிறேன் அப்போ. 12வது 11வது படிச்ச காலத்துல அந்த 2 வருஷம் அங்கதான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ராகம் பேக்கரின்னு இப்ப விட பேக்கரிஸும் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்த காலம். ராகம் கேஆர் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸா இருந்து அந்த மாதிரி. ஆப்பிள் கேக்னு ஒண்ணு விப்பாங்க. 1.5 ரூபாய் என்னமோ. அது பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும். அதே ஒரு 4 பேர் ஷேர் பண்ணுவோம், 2 பேர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரிங்லாம் வந்து அப்பதான். இப்ப நான் காசு கொண்டு வரல அப்படின்னா வேற யாராவது காசு கொண்டு வந்தா அப்பெல்லாம் வெக்கமா கூச்சமா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நான் இன்னைக்கு கொண்டு வரல, சரி வா போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். உன்கிட்ட காசு இருக்கா, என்கிட்ட காசு நம்ம கிட்டே எவ்வளவு இருக்கு, அது மொத்தமா ஒரு 1.5 ரூபாய்க்கு ஆளுக்கு 50 பைசா 4 நாள் எடுத்து அந்த மாதிரி தேத்தி அது பல சமயம் என்ன பண்ணணும், உள்ள போயிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெளியே வந்துடும். அப்ப இது ஒரு பழக்கம் இருந்துச்சு. தண்ணி வந்து நீ வேற இடத்து எங்க வேணா போய் குடிப்பேன். கடையில போய் தண்ணி குடிச்சிட்டு வருவேன் பேக்கரியில. அங்க மணி ஸ்கூல் படிக்கும்போது அதே மாதிரி தான். பாப்பநாயக்கம்பாளையத்துலயும் நாங்க அந்த அபிராமி பேக்கரின்னு ஒண்ணு இருக்கும். அங்க போய் எல்லார்ட்டையும் சேர்ந்து ஒரு 5 ரூபாய் கிடைச்சா 5 ரூபாய்க்கு பப்ஸ் 2 பீஸா தான் தருவாங்க. அந்த மைக்ரோவேவ்ல வச்சு கொடுப்பாங்க. அப்பதான் அந்த பப்ஸ் எல்லாம் வந்த புதுசு. 5 ரூபாய் இருந்தா இதர் பப்ஸ் சாப்பிடுவோம், இல்ல அப்பதான் காளானும் வந்த புதுசு. 5 ரூபாய்க்கு காளான் வித்துட்டு இருந்த காலம். அப்புறம் வெளியில போய் சாப்பிட்டதுன்னா எனக்கு எங்க அப்பா கூட சின்ன வயசுல வெளில போய் சாப்பிட்ட மாதிரி எனக்கு
சுத்தமா ஒரு மெமரியே இல்ல. அப்ப தப்பாக்களுக்கு பிரிவிலேஜ். இப்ப ஆ. தப்பாக்களுக்கே மோஸ்ட் அப்பாக்களுக்கு கூட இருக்கிற பிரிவிலேஜே எனக்கு இல்லையே. எனக்கு ஹோட்டல்ல போய் எங்க அப்பா கூட சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு மெமரி வந்து ம். இல்லவே இல்ல. நான் ஒரு ஒரு காலேஜ் கிட்ட படிக்கிறப்ப ஒரு தடவ நானும் எங்க அப்பாவும் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ம். இந்த ஆர்எஸ் புரத்துல போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். எங்க அம்மா கூட கூட நான் கடை கடையா போய் இந்த பப்ஸு அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எங்க அப்பா கூட போன மெமரி எனக்கு ஒண்ணுமே இல்ல. ம். ஆமா. அது நேரம் இருக்கிறவங்களுக்கு, ஆ முடியறவங்களுக்கு கரெக்ட். ஏன்னா அவருக்கு காசு மட்டுமே நேரமும் முக்கியம் இல்ல. இருந்ததில்ல. நேரம் வேணும். காசு இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்த இதுக்கு நாங்க போவே இல்ல. அப்புறம் எங்க அம்மா அப்பயே வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வீட்லயே ம். பாக்கெட்ல ஸ்நாக்ஸ் தான் வாங்கி தருவாங்க. பிஸ்கெட்லாம் அந்த பிராண்டு அந்த மாரி தான் வாங்கி தருவாங்க. அதனால அந்த வீட்ல சாப்பிடுறது, அதோட தான் அந்த ஏர்லியஸ்ட் மெமரிலாம். அப்புறம் எங்க மாமா வந்து வெளில போய் நான் சாப்பிட்டது ம். அப்டின்னா வந்து அது எங்க மாமா தான் எனக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சாரு. ஃபர்ஸ்ட்டு வெளில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. அந்த ஃபேண்டாலாம் ம். சோடா ட்ரிங்க் இருக்கும்ல. ஆமா. அது போய் வெளில குடிச்சது. அந்த மாரி வெளில போய் சாப்பிட்டதுன்னா, அது எங்க மாமா கூட அந்த மாரி. அப்புறம் எங்க அம்மா சின்ன வயசுல அந்த ஃப்ரூட்டி ரொம்ப பிடிக்கும். ஆ. அது அந்த வந்து ஃப்ரூட்டி வந்து இப்பத விட அப்போ ஒரு டெட்ரா பேக்ல வரும். அப்படி அந்த மிச்சம் ஒரு டெட்ரா ஆ அந்த இந்த பச்சை கலர் அ அந்த ஃப்ரூட்டி வந்து அது எங்க அம்மா வாங்கி தியேட்டர் போனா அது குடுத்துருப்பாங்க. கிடைக்கும். அப்ப தியேட்டர்ல ஒரு ஐஸ்கிரீம் குடுப்பாங்க. அந்த ஆ. ஐஸ்கிரீம் ரீசென்ட்டா எங்கேயோ சாப்பிட்டோம். மும்பைல அந்த இது இந்த சாப்பிட்டப்ப அந்த கடையில தியேட்டர் டேஸ்ட் சாப்பிட்டோம். வந்துச்சு. அந்த அந்த டெட்ரா பேக்கு, அந்த ஃப்ரூட்டி நல்லா ஞாபகம் இருக்கு. வேற ஏர்லியஸ்ட் மெமரின்னா அதுதான். அப் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ம். சாப்பிட்டது. ஃபுட்டுன்னா ஒரு ஹாப்பி மெமரி, ஏர்லியஸ்ட் இப்ப பேச மெமரின்னா பேச அதுதான். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இந்த பார்லேஜி ஆமாமா. பிஸ்கட் நீங்க வருது, அது இல்லங்க வருது. இந்த ஒரு மாரி ஃபுட்டு கூட ட்ராக்கே பண்ண நம்மளோட முடியல. ஒரு என்னென்னமோ மெமரிலாம் கனெக்ட் வருது ஆயிருக்கு. சொல்லலாம்னு நெனைக்கிறக்குள்ள அது அப்படியே ஆ. அடுத்தது கான்வர்சேஷன்ல போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்ட மாட்டிருக்கு. ஆமாமா. முடிப்போமா? இல்ல வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ம். சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமான்னா, சர்வைவ் ஆக தெரியும். ஓகே. ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. தெரியல. இப்போ சமைக்க முடியுமா அப்படின்னு. ஒரு காலத்துல நான் சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கேன் தான். ஏன்னா, ஓகே. என் நேரத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஆ. நாங்க பேச்சலர்ஸ் இருந்தப்போ ரூம்ல அவங்க வந்து அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க வர்ற காலத்துக்கு இருக்காது. ம். ஸோ அவிங்க மேல நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பழகி, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ஏதாவது செய்யாட்டியும், அவசரத்துக்கு எதையாவது செஞ்சு ஏதாவது திங்கிற அந்த சர்வைவல் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் ட்ரெய்னிங் பண்ணா வந்துரலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ அம் ஹேப்பி தட் ஐ நோ சம் அமௌண்ட்ங்கிறதுல இது முக்கியமான ஒண்ணு. இந்த கோடிங் அந்த மாரி விஷயங்களோட சேர்க்கும்போது, அங்க வைக்கிறேன் நான் இதைய. ஓகே. எப்படி நமக்கு டெக்னாலஜி அவ்வளவு என்ன சொல்ல சோறு போடுதோ, அந்த மாரி சோறு போடுற குக்கிங்கும் ஒரு ஸ்கில்லா நமக்கு ஓகே. நெறைய பேசிட்டோமோ! எனக்கு ம். இன்னும் என்னென்னமோ பேசலான்னு இருக்கு. ஆனா ம். 1 மணி நேரம் ஆனது தெரியல. வந்துட்டே இருக்கு. ம். சாப்பாடுனா இப்ப நான் வந்து எங்க அப்பா கூட தான் ம். இந்த வெளிய சாப்பிடுறதுல என்னன்னா, அவர் வேலைக்கு போகும்போது நானும் கூட போவேன். ம். நான் வேலையெல்லாம் பெருசா செய்ய மாட்டேன். அப்படியே அங்க இங்க சுத்திட்டு இருந்துட்டு, வேலைக்கு சோறு மட்டும் போட்டுருவாய்ங்க. ஆ. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கோயம்பேடுல சின்னதா இருந்த காலத்துல அங்க பின்னாடி இருப்போம். நாங்க வெளிய வந்து ஒரே ஒரு கடை இருக்கும். நடந்து போய் ஒரு கடை ம். இருக்கும். அந்த கடையில சாப்பாடு. அப்பதான் இந்த மீல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படின்னா, சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாரி குழம்பு குடுக்குற ஆ. கடைகள் தான் ஓகே. ஆ. ரூ. 50க்கு ரூ. 25க்குலாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ஞாபகம் வர ம். மீல்ஸ். இப்பல்லாம் ஃபுல்லா போயிருச்சு. அப்ப அவரோட தான் வெளில போய் சாப்பிடுவேன். இந்த சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுறது. ம். ஆ அந்த மாரி நெறைய டிஷ்ஷஸ் பரோட்டா வாங்கி ஆஹ. சாப்பிடுறது. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைட் ஃபுட்னா மீனு தான். ஆ, எங்க ஆ. ஊர்ல ஜிலேபி மீன் நெறைய கிடைக்கும். ஓகே. அதுதான் அது அப்படியே அந்த வாசம் அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படி இருக்கும். அந்த மீன் அந்த சாப்பிடுறதும் அதே மாரி தான். அப்ப என்ன 4 ஃபிஷ் ரூ. 10 5 ஃபிஷ் ரூ. 10 ம். அந்த சாயந்தரம் அது மட்டும் எப்பயாவது ரொம்ப அப்புறம் சாயந்தரம் போண்டா போடுவாங்க. ஆ. இந்த வீட்ல தான் செய்வாங்க. ம். கடை போண்டா இல்ல. வீட்ல செய்வாங்க. சாயந்தரம் மட்டும் செய்வாங்க. அது இந்த வீட்ல இருக்கவங்க மட்டும் தான் வந்து வாங்குவாங்க. ஓ! இந்த ஓகே. பேக்கரில நின்னு சாப்பிடுற ம். மாரி நின்னெல்லாம் ஆ. சாப்பிட மாட்டாங்க. வாங்கிட்டு போய் வீட்ல வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிறது. வீட்ல சாப்பிடுவாங்க. ஓகே. அது அவங்க போடுவாங்க பாரு போண்டா, ம். உருளைக்கிழங்கு போண்டா. எங்க கொள்ளு பாட்டி கூட்டு போய் வாங்கி குடுப்பாங்க. ஓகே. அதுவும் ரூ. 10 தான் அது ஒரு லிமிட் இருக்கும். ரூ. ம். 10க்கு வாங்கிட்டு வந்து வீட்ல எல்லாத்துக்கும் 1. நம்ம சின்னதா இருந்தா 2 தருவாங்க. நான் வேலை பார்த்தப்போ, காலேஜ் இருந்தப்போ ஒரு கர்நாடகா அப்புறம் கடை. இப்ப இப்ப எனக்கு யோசிச்சா, ம். ஃபுட்டோட நெறைய பீப்பிளையும் நான் வந்து இப்ப அதத்தான் சொல்ல ரிமைண்ட் வந்தேன். பண்ணிட்டே இப்ப இருக்கு. அதத்தான் சொல்ல வந்தேன். இப்ப நான் அந்த போண்டான்னு ம். சொன்னோனே எங்க கொள்ளு பாட்டி ஞாபகம் வராங்க. ம். இந்த ஐஸ்கிரீம் சொன்னோனே எங்க மாமா ஞாபகம் வராரு.
அந்த ஃப்ரூட்டினா ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவங்களால தான் அது எனேபிளா இருக்கும். கூட பார்த்தா கர்நாடகா ஒருத்தன் ஷரத்னு நினைக்கிறான் பேரு. அவன் என்ன சொன்னான்னா, இங்கிலீஷ்ல தான் சொன்னான் அவன். உனக்கு யார்ட்டயாவது ஒரு வேலை ஆகணும்னா, அவங்க கூட்டு போய் நெறைய சாப்பாடு வாங்கி குடு. இது கரெக்ட்டா தப்பான்னுலாம் சொல்ல வரல. பட் அவன் எப்படி அந்த சாப்பாட்ட பார்த்தான் 1, சாப்பாட்ட நம்ம எப்படி பார்க்குறோம் 2. அது உண்மையோ பொய்யோ, பட் உனக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது கூட நீ சொன்ன மாரி ஒரு பீப்பிள் ரிலேட் பண்ணியிருப்ப. ஆமா. இவங்க எனக்கு இங்க இது வாங்கி குடுத்தாங்க. இவன் ட்ரீட் வச்சப்ப இது நல்லா இருந்துச்சு. அந்த மாரி தான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, பீஃப் போர்க் 2 ஐட்டம். நம்ம ஊர்ல வந்து என்னோட வட்டாரத்துல அது பெருசா ஒரு ஃபேமஸ் ஃபுட். அது ஒரு மாரி எக்ஸெப்ஷன் தான். ஒரு தடவ எப்பயோ எங்க அப்பா பன்னிக்கறி சமைக்கிறேன்னு வெளிய வீட்டுக்கு வெளியில ஒரு அடுப்பு வச்சு ஒரு பாத்திரம் வச்சு கடைசி வரைக்கும் அந்த பாத்திரம் அடுப்பு உள்ள வரவே இல்ல. அந்த பாத்திரம் வெளிய தான் கிடந்துச்சு. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்க அப்பா தான். பீஃப், போர்க்ல. எப்பயாவது இந்த மாட்டுக்கறி வாங்கிட்டு வர்றது, இல்ல இந்த வெளிய அந்த கடைகள்ல போய் வாங்கி குடுறது. அப்புறம் இந்த பன்னிக்கறி ரொம்ப நெறைய இன்ஸ்டன்ஸ் கிடையாது. வெரி ஃபியூ இன்ஸ்டன்ஸ் பட் இட் இஸ் ஓகே. இட் இஸ் அ ஃபுட். அதுவும் அது டேஸ்டாவும் இருக்கும். சரியா? ஐயோ! அது பாவம் அந்த மாரிலாம் சொல்லாம அது ஓகேன்னு அது ஏன்னா எனக்கு நெறைய ஃபுட் மெமரி எங்க அப்பாவோட தான் வருது. அதுக்கப்புறம் நம்மளா தேடி சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இந்த கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறது அப்படின்னா நம்மளா தேடி சாப்பிடுறது என்ன சொல்றது? நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் சம்பாதிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து இவங்கலாம் யாராவது இந்த மாரி காட்டியிருப்பாங்க. இல்ல. நம்மளா போய் சாப்பிடுறது இட்ஸ் நாட் என்ன சொல்றது? ஒரு ஃபேசினேட்டிங்கா இல்ல. எனக்கு இந்த மாடர்ன் ஃபுட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இதுல எனக்கு வெளில போய் பப்ஸ் சாப்பிடுறதுன்னா, எங்க அம்மா கூட கடை வீதிக்கு போனா ஏதாவது வாங்கி தருவாங்க. அது இந்த சண்டைக்கு போறப்போ. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த மாதிரி. அப்புறம் இப்ப இந்த கார்ப்பரேட்டுக்குள்ள வந்ததுக்கு இந்த மத்த ஃபுட் எல்லாம் பழகுனது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த காஃபி டேல இந்த டெவில்ஸ் ஒன்லாம் வந்து நீயும் அக்ஷய் இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் எனக்கு. கார்ப்பரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்ளோ நான்வெஜ்ஜே சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வீட்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி ரொம்ப ரேர் இன்ஸ்டன்சஸ். நானும் ரைட்டர் ஒரு தடவை பெங்களூருக்கு இன்டர்வியூ போயிருந்தோம். காலேஜ்ல வேலை பார்த்த அசென்ச்சருக்கு இன்டர்வியூ போயிருந்தோம். ஓகேவா? அப்போ வந்து எனக்கு இன்னும் இந்த சாப்பாடெல்லாம் இது பெருசா அதாவது வெளியே போய் நம்ம ஊர் கடையில பிரியாணி சாப்பிடும் அப்படி இல்லை. ஆனா இந்த மெக்டி அதெல்லாம் தெரியாது. அங்க போய் ரைட்டருக்கு வந்து அவனை உள்ள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க. அப்ப நானும் வெளியே இன்னொரு பொண்ணு வெயிட் பண்ணேன். லஞ்ச் சாப்பிட போலாம்னு நாங்க லஞ்ச் சாப்பிட மாட்டோம். இன்னும் திட்டிட்டு இருப்பான் அதுக்கு. அப்போ போய் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் தெரியாது. அந்த பொண்ணு தான் வந்து ஆர்டர் பண்ணி ஏதோ இந்த பர்கர் ஃப்ரைஸ் உனக்கு என்ன வேணா சிக்கன் சிக்கன் சாப்பிட்டுருப்பேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. ஃப்ரைஸ் இருந்துச்சு, சாஸ் போட்டோம். நான் எடுத்து சாஸ் எடுத்து சாப்பிட போனப்ப இது தனியா போட்டு கொடுத்து ஓ இப்படிலாம் சாப்பிடணும் போல. அந்த மாதிரி மெக்டியில் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு சொல்றதுக்கு இதை எத்தனை வயசுல வச்சு நீ சொல்ற மாதிரி கழுத வயசு. இந்த மாதிரி ஸ்டில் பீப்புள் ஆர் இன்ட்ரோடியூசிங் ஃபுட். நமக்கு இன்னும் ஃபுட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரியா ஜூஸ் வந்து நம்ம இங்க இது இருக்குல்ல டவுன் ஹால் இருக்கு பிரியா ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ். அங்க அந்த இட்டாலியன் கிரேப் 20 ரூபாய்க்கு வித்த காலத்துல எனக்கு வந்து இன்போசிஸ்ல கூட வேலை பார்த்தவன் ஒருத்தன் அந்த ஆஸ்திரேலியா இருக்கான் இல்லையா, அவன் தான் கூட்டு போய் எனக்கு அங்க அந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தான். அப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வழக்கமா கிரேப் ஜூஸ்ங்கிற பேர்ல வேற ஒண்ணு கொடுப்பாங்க. அது இல்லாம இந்த ஸ்டைல். எனக்கு அந்த கடை கூட ரொம்ப ஒரு ஒரு மெமரி என்னன்னா, நான் தான் அந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் போனேன். எப்பன்னா நான் காலேஜ் போயிட்டு வர்றப்ப ரொம்ப பசிக்கும். அந்த காலேஜ்ல இருந்து திரும்பி வர்றப்ப. அப்ப போய் ஏதாவது சாப்பிடணும். அங்க பேக்கரியில நின்னு சாப்பிடுற மாரி தான் இருக்கும். நான் பேக்லாம் நெறைய வச்சிருப்பேன். அங்க போய் ஹாஸ்டல்ல இருந்து துணி முட்டைய வேற கொண்டு வருவேன். அத எங்க வச்சுட்டு பேக்கரியில வச்சு சாப்பிட முடியாது. அப்ப அந்த கடைக்கு போனப்ப தனியா நான் வந்து வேற யாரு கூட இல்ல. ஒண்ணு அம்மா போயிருப்போம். வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்போம். ஆனா நான் தனியா வந்து ஒரு கடையில போய் உட்கார்ந்து சாப்பிட்டது வந்து அந்த பிரியா ஜூஸ் கேக்ஸ். அதனால எனக்கு அது ரொம்ப போன வாரம் பாப்பாவ கூப்பிட்டு போனேன். அந்த கடைக்காரர் என்னைய தெரியும் அவருக்கு நல்லாவே தெரியும். பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அன்னைக்கு இருந்தாரு. அவரு தலையாசிச்சாரு. அப்ப எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. எவ்வளவு வருஷம் கழிச்சு நம்மள இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு. அப்ப வந்து நான் தனியா சாப்பிடுவேன். அப்ப வந்து தனியாலாம் ஒரு காலேஜ் பொண்ணு தனியா போய் சாப்பிடுறது ரொம்ப ரேரா இருக்கும். அப்ப நான் போய் சாப்பிடுறது வந்து எனக்கு அந்த கடை கூட அது ஒரு நல்ல மெமரி. எனக்கு இவ்வளவு கூட்டு போய் சாப்பிட்டது வந்து அது ரொம்ப என்ன சொல்றது? நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அது ஏன்னு என்னால டிஃபைன் பண்ண முடியல. ஆனா நாங்க அந்த கடைக்குள்ள போய் அவர பார்த்து சிரிச்சதுல இருந்து நாங்க வெளியில வர்ற வரைக்கும் ஐ வாஸ் என்ன சொல்றது? லாஃபிங் சொல்ல முடியாது. ஆனா அது அது ஒரு மாரி உள்ளேயும் அந்த ஒரு சிரிப்பு இருந்தது. வெளியிலயும் அந்த ஒரு சிரிப்பு இருந்தது. இட் வாஸ் குட். வைத்தியம் நிரப்பி மனசை கூட போயிருக்கோம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த அது ஒரு என்ன சொல்றது?
முடிஞ்சா அங்க போய் நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி அவர்கிட்ட கேட்டு எப்பயாவது ஃபோட்டோ கூட எடுத்துட்டு வரலாம். சாப்பாடுனா பேச்சு போயிட்டே இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆயிப்போச்சு. போதும், போதும். ஸோ இதோட நிறுத்திக்குவோம். சாப்பாட்ட பத்தி பேசி நம்ம பேசல கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலேட் ஆகும்னு ஆமா. நினைக்கிறேன். இப்ப நம்ம சொல்ல சொல்ல யாருக்கெல்லாம் என்ன ஞாபகம் யாராவது வருதுன்னு. ஞாபகம் வந்திருக்கும். ஏதாவது ஃபுட் ஞாபகம் வந்திருக்கும். பெர்சன் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு குட் மெமரி ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பேர சொல்லி. ஐய்யய்யோ! ஏன் மறுபடியும் என்ட்டயே வர? 1 ஹவர் ஆச்சு. டக்குன்னு நீங்க. தேங்க் யூ. எல்லாரும் நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குறவங்கள கொஞ்சம் மனசுல நெனச்சு தேங்க் பண்ணுங்க. வாயால தேங்க் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் எச்சி பேச்சாவது பேசாம இருங்க. இந்த மாரி ஏதாவது ஃபுட்டு ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இப்ப அது ஞாபகத்துக்கு வந்திருக்கும். மேபி அத போய் சாப்ட்டு பாருங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா, பக்கத்துல யாராவது கிட்ட பேசுங்க இந்த மாரி ஃபுட்ட பத்தி. முக்கியமா ஏதாவது இந்த இடத்துல இந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னா, தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த சோறு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ ஃபார் லிசனிங். லிசனிங் டு சும்மா பேசிட்டு இருக்கோம். பாத்தியா? 1 ஹவர் கழிச்சு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே.